எதிரியின் கையில் பிடிப்பட்டு முடிந்தது வாழ்வு என்ற நிலையிலே நான் தேவனையே நம்பியிருக்கிறேன், பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று விசுவாச அறிக்கையிடுகிறார். வெற்றியை சுதந்தரிக்கிறார் தாவீது. இதுதான் சங்கீதம் 56. இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இவ்வுலகம் எனக்கெதிரா என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் எனக்கெதிரா என்ன செய்ய முடியும்? மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். நம்மளுடைய இந்த சிறு கூட்டத்தை கொண்டு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இந்திய தேசத்தை இயேசு தேசமாய் மாற்றுவார். ஆண்டவரே இல்லாமல் நிம்மதியை எழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியிலே நிம்மதியை தருகிற கடவுளை அறிமுகப்படுத்துவது யாரோட கடமை? நம்ம கடமை. அண்ணன் உங்கள் பேர் என்ன? ஜெரம் என்ன சொன்னாங்க? நம்ம கடமை அப்படின்னாங்க. ஏன் கடமை? நம்ம கடமை. ஸோ எனக்கு கூப்பிடுவார். அப்போ லெட்டர் எழுதுவாங்க. அன்புல மாப்பிள்ளை அறிவது தேர்தல் வர இருப்பதால் உடனடியாக நாயுடு, அவர் பேர் ஆர்ஜே சீதாபதி நாயுடுவாங்க. நாயுடு உன்னை உடனடியாக புறப்பட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி என் நண்பன் போடுவான். இப்படிக்கு அன்பு நண்பர் வி கருணாநிதி அவர் பேர் எழுதி போடுவார் போஸ்ட் கார்டில். அதை படித்தவொடனே சரி கூப்பிட்டாங்க நம்மளுக்குன்னு சொல்லிட்டு காலேஜ் கட்டடிச்சுட்டு நான் பாட்டின வீட்டுக்கு ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போயிட்டு எலெக்ஷனுக்காக அந்த லிஸ்ட்லாம் எழுதுறது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் 19 வயசுலேயேங்க அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் தான் அனுமதிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னால் அவருடைய அரசாட்சியை விரிவுபடுத்துவதற்கும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் ஒரு ஆள் தேவைன்றதால இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் இருந்து என்னை பிடிச்சி ஆண்டவர் ட்ரெயின் பண்ணி கொண்டாந்துருக்கார். அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். அடிதடி பற்றிலாம் கவலையே படாத, பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். திருமணம் ஆச்சு. எனக்கு முதல் குழந்தை பிறந்துச்சு. முதல் குழந்தை பிறந்து வீட்டுக்காரம்மா பெங்களூர், அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. குழந்தைங்க தான் பிறந்து அவங்க வளர்க்குறதுக்கு கொஞ்ச நாள் அவங்க இருந்து வரலான்னு போயிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நான் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஒரு பார்ட்டி கிட்ட அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் வேறு ஃபோர்ஸ் பேச்சலாக இருந்தேன். கண்ட்ரோலே சுத்தமாக கண்ட்ரோலே இல்லை. அதனால் கூப்பிடுவாங்க. ஸோ ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிச்சிட்டார். அப்போவே அவருக்கு டைம் வந்துருச்சு. இந்த பையனை இதுக்கு மேலே விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு பிடிச்சாரு நினச்சிட்டாரு. ஸோ ஹி வாஸ் கண்டினியூலி இன்டர்வீனிங் வித் மை ஹார்ட். ஒன்லி எனக்கு ஒரு ஃபீலிங் தான் வரும். ஆண்டவர் காதில் சொல்லலை, ஏதோ காட்சி கொடுக்கல. ஆனால் என்னுடைய இருதயத்தில் ஒரு உள்ளே வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு எம்டெக் படித்தேன். நான் படித்த படிப்புக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக எனக்கு உணர்த்தினார். ஒரு நாள் மாலை வேளையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வராரு. உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிராண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா போகலாம், போய் குடிக்கலாம். ஆனால் என்னால் போகவே முடியல. நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன் வீட்டில். யாரையும் என்னை தடுத்துலாம் நிறுத்த முடியல. பட் ஐ ஃபெல்ட் ஒரு கார்னரில் வச்சு இப்படி ஒரு கவட்டை குச்சி வச்சு பிடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி நான் என்னுடைய இருதயத்தில் உணர்றேன். அதை என்னால் போக முடியல. அப்போது ராத்திரி நான் கேட்டேன், இங்கே பாருங்கள் ஆண்டவரே, எவ்வளோ நல்லவங்களாம் இருக்காங்க, எவ்வளோ உத்தம இருதயத்தோட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களாம் போய் பிடிங்க. நான் ஒரு பொறுக்கி என்னையா போய் பிடிக்கிறீங்க? இப்படி துரத்தி இப்படி அடிக்கிறீங்களே என்ன? என்னால் முடியல, என்ன ப்ளீஸ் லீவ் மீ அப்படின்னு சொல்லி நான் ராத்திரி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கடவுள்கிட்ட ஒரு இடைப்படுறேன். நான் வாயை திறந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக ஒன்றும் பதிலே இல்லை. காதில் ஒன்றும் கேட்கல, ஒன்றும் பதில் இல்லை. படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காத்தால் எழுந்திரிச்சு ரெடியாகி ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு ஏதோ ஆஃபீஸில் கொஞ்சம் மார்னிங் ஃபுல்லாக பிஸியாக இருந்திருக்கேன். அப்புறம் ஒரு 2:30 மணி இருக்கும். அங்கிளுக்கு தெரியும், 2:30 மணிக்கு டீ வரும். அங்கே பிஹெச்எல்ல டீ உள்ள சீட்டில் கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போ நான் சீனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டீ கொடுத்துட்டு போகிறேன். நான் ரிலாக்ஸ்டாக உட்காந்து அப்படியே சிப் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ என்னுடைய இருதயத்தில் நீ எனக்கு வேணும், எனக்கு என்ன நீ எனக்கு வேணும், திரும்பி இங்கிலீஷில் ஐ வாண்ட் யூ, உன்னை எனக்காக தான் படைத்தேன், நீ எனக்கு வேணும். நான் பயப்படவே மாட்டேங்க.
பஸ் நிறுத்தினா கல்லை விட்டு ரோட்லேருந்து எட்டு எறிவேன் காலேஜ் படிக்கும்போது. அப்படி தான் இருந்தேன். தொடலாம் நடுகுது, டப்பா டான்ஸ் ஆடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தொடலாம் நடுங்குது, வேர்த்து கொட்டுது. நான் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு. நேற்று ராத்திரி நான் பேசுகிறதுக்கு அப்போ எமோஷனில் நான் பேசுகிறேன், அதுக்கு ஆண்டவர் அப்போ பதில் சொல்லியிருந்தார். ஒரு வேளை என் மூளையில் எட்டியிருக்கும், எட்டாமல் போயிருக்கோம். ஆனால் என்னோடய இருதயம் ஒரு நல்ல ஒரு அமைதியாக இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து பசுமரத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி அடித்தார் ஒரு அடி. அப்போது என்னால் ஒன்றும் முடியல, என்னால் ஒன்றுமே பேசவே முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இதனால் அது நான் ஆஃபீஸில் இருக்கேன், ஆஃபீஸில் அட்மாஸ்பியர் எல்லாம் இருக்காங்க. 17 பில்டிங்கில் கீழே உட்காந்துருக்கேன் சார். ஃபஸ்ட் என்ட்ரான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு சீட்டு என் சீட்டு. ஸோ ஒன்றுமே தெரியல எனக்கு. நான் வந்து அதாவது ரொம்ப ஒரு கேவலமான லுச்சா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா நான் சொன்னல தண்ணி அடிக்க கற்றுக்கிட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு நான் தான் சரக்கு வாங்கி போய் கொடுப்பேன். அதனால தான் அது பெரிய பாவமாக தெரில. ஏதோ வாங்கி போய் கொடுக்குறேன், நம்ம குடிக்கலாம், அப்பா குடிக்கிறார், நான் குடிக்கிறேன், அவ்வளோதான். ஊரில் இருக்கும்போது கடையில் போய் வாங்கிட்டு சொல்லுவார். எங்கள் அப்பா சொல்லுவார், ஒயர் பேக் எடுத்துகிட்டு போ, மற்ற பேக்கெலாம் உடஞ்சிரும், கேர்ஃபுல்லாக சொல்லி அனுப்புவாங்க. அதோட போய் வாங்கிட்டு வருவேன். ஸோ அதனால் வந்து குடிக்கிறது பெரிய மேட்டராகவே தெரில எனக்கு. நான் ஒரு லெவல் வந்தோடனே எனக்கு 23 வயசில் மிக்சிங்கே எல்லாம் அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட நிலைமையில் போயிருந்தேன். என்ன பிடிச்சார் ஆண்டவர், என்ன பிடிச்சார். நான் ஆண்டவரை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, என்ன அவர் பயனாக ஏற்றுக்கிட்டார். நான் என்னங்க ஏற்றுக்கிறது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் என்னையும் ஒரு பயனாக ஏற்றுக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கிற காலகட்டத்தில் எங்களுடைய ஏதாவது என்னுடைய ஒய்ஃபுடைய அக்கா வீட்டுக்காரர் வந்து ஒரு லிட்ரஸி மிஷன், ஒரு மிஷன் இருக்குது. அந்த மிஷனில் பாஸ்டராக இருக்கார். லிட்ரஸி மிஷன் சர்ச்னு சொல்லிட்டு ஒகேனக்கல் போகிற வழியில் பென்னகரம்னு ஒரு ஊர் இருக்குது, தருமபுரி தாண்டி. அந்த பென்னகரத்தில் அவர் பாஸ்டராக இருக்கார். அவருக்கு நான் லெட்டர் எழுதுகிறேன், இந்த மாதிரி நான் கடவுளை ஏற்றுக்கிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன், அதற்கு ஒரு வழி பாருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி லெட்டர் போடுறேன். இவர் இவ்வளோ நாள் வாயில் தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தார், இப்போது லெட்டர் எழுதி லெட்டரில் கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ மொபைல் ஃபோன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டார். அவங்க வீட்டில் பேசியிருக்காங்க, இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ஏன்னா நான் கேட்பேன், நிறைய கேள்வி கேட்பேன் அங்கே போனேன். ஸோ இது வரைக்கும் வாயில் பேசியிருந்தாலும் இப்போ லெட்டர்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டா, லெட்டரில் எழுதி கிண்டல் பண்ணுறாரு நம்மள அப்படின்னு. ஆனால் அவருக்கு உள்ளக்குள்ளே ஒரு சந்தேகம், இவர் உண்மையாலுமே கேட்குறாரா இல்லை ஏதாவது நம்மளை நக்கல் அடிக்கிறாரா லெட்டர் எழுதி அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு அப்போ லேண்ட்லைன் ஃபோன் இருந்ததுங்க. அப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன பிரதர் இது லெட்டர் எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் வந்து கடவுளை ஏற்றுக்கணும், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் போல் இருக்குது எனக்கு. ஏன் என்னாச்சுன்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு நான் நேரில் பேசிக்கிறேன், எனக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ செக் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது ராத்திரியில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒகேனக்கலுக்கு மேலே நாங்கள் நார்மலாக அங்கே இங்கே வர விசுவாசிங்க கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கே தான் கொண்டு போய் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுப்போம். அதனால் ஒகேனக்கல்லேருந்து அப்ஸ்ட்ரீம் ஆஃப் ஒகேனக்கல், அதாவது ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ்க்கு அப்புறமா டவுன் ஸ்ட்ரீம் இருக்கும், அந்த அப்ஸ்ட்ரீம் வந்து இருக்கும். அந்த அப்ஸ்ட்ரீமில் ஊட்டமலைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போனால் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இடுப்பளவுக்கு இருக்குது. அந்த பேங்க் வந்து கர்நாடகா, இந்த சைடு வந்து தமிழ்நாடு. நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம். என்ன கொஞ்சம் முதலெல்லாம் இருக்கும் தண்ணியில், அதை வந்து அங்கே இருக்கிற ஆளுங்க வந்து இறங்கி ஓட்டினாங்கன்னா அந்த பக்கம் போயிடும். பரிசல் ஓட்டுறவங்க இப்போ ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, ஏன்னா ஆற்றுல தண்ணி பெருசாக ஓடலை. அதனால் அவங்க இறங்கி ஓட்டினாங்கன்னா முதலெல்லாம் அந்த பக்கம் போயிடும், ஞானஸ்தானம் எடுத்துடலாம். ஓகே, எனக்கு ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, ஏன்னா முதலெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. சரி, ஓகே, ஞானஸ்தானம் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போகிறோம். அப்படி போகும்போது அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி என்ன நாள்? சண்டே. என்ன டே? 6th. இந்த நாளில் வந்து ஒரு முக்கியமான நாள் இது. என்னென்னவோ நடந்திருக்கோம், நம்மலாம் ஒன்றா சேர்ந்துருக்குறோம். ஆண்டவர் வந்து ஹீ இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹிஸ் தாட்ஸ் அண்ட் பர்டன், ஹார்ட் க்ரை, அவருடைய இருதயத்தினுடைய குமரல் நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்கார், நம்மளை கூட்டி சேர்த்துருக்கிறார். இதே நாளில் 1827 நியூயார்க் மாநிலம் வந்து அடிமைத்தளத்திலிருந்து வெற்றி பெற்றுச்சான். அப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்ம ஆண்டவர் கூட்டி சேர்த்துருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அங்கிள் சொல்கிறாங்க, ரஷ்யாவும் உருவான நாளாம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பல பரிமாணத்தில் ஆண்டவருக்கு நம்ம சாட்சியாக வாழ்ந்திருப்போம். ஒரு புதிய பரிமாணத்தோட, ஒரு புதிய தரிசனத்தோட ஆண்டவருக்காய் நாம் புதிய வேகத்தோடு செயல்படுவதற்காக நம்ம ஆண்டவர் அழைத்து சேர்த்துருக்கிறார். ஸோ அப்படி நாங்கள் அப்போ தான் வந்து போகிறோம்.
போனோடனே அவள் பஸ்ஸில் தான் போகிறோம். நான், எங்கள் வீட்டுக்காரம்மா, எங்கள் சகலை, எங்கள் அக்கா, என் குழந்த, அவங்களுக்கு ஒரு பையன், அதெல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு 2 பாஸ்டருங்க வந்தாங்க. கூப்பிட்டு போகிறாங்க. ஒகேனக்கலில் போய் இறங்கி அங்கேருந்து அந்த ஊட்டமலைக்கு போகிறோம். ஊட்டமலைக்கு போய் இறங்கினா அந்த இடுப்பளவு தண்ணி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஃபுல்லாக ஃப்ரெஷ் வாட்டர் போயிட்டுருக்கு. 2 பக்கம் கரையை தொட்டுட்டு போகுது தண்ணி தொட்டு போயிட்டுருக்கு, ஃப்ரெஷ்ஷாக வாட்டரு. ஆண்டவர் இறுதியத்தோடு இடைப்படுறாரு. உனக்காக அது தண்ணி ஃப்ரெஷ்ஷாக திறந்து விட்டுருக்கோம். அப்போ தான் உணர்ந்தேன், ஒரு கேவலம், ஒரு கேடுகட்ட நான் கடவுளுக்குள்ளே வந்ததுக்காக கடவுள் வந்து என் பையன் வரான், கபினி ரிசர்வாயர் தரங்கயா, இடுப்பளவு தண்ணியா தரங்க, ஃபுல்லாக தண்ணியை. ஸோ அப்படிப்பட்டது. ஏன்னா அழுகுறேன் நான். ஆக்சுவலாக எனக்கு போய் இப்படியா நானும் போய் எனக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு வசதி ஆண்டவர் பண்ணி கொடுத்துருக்காரு. கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு ஸ்டெப் நம்ம ஆண்டவருக்காக எடுத்து வச்சோன்னா இந்த உலகத்தை ஆண்டவர் நம்முடைய காலின் கீழ் கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? அல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். God will transform our life. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அப்போது போகிறாங்க, அங்கங்கே சின்ன சின்ன ஐலண்ட் மாதிரி திட்டா தண்ணி இருக்குது. எங்கள் சகலை எனக்கு சொல்கிறாரு, ஊட்டமலைன்னு ஒரு இடம் இருக்குது, வைத்திய காத்து இந்த ஷூட்டிங்லாம் எடுத்த இடம் அந்த இடம் தான், அங்கே தான் போகிறப்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கங்கே திட்டாக இருக்குது. அதாவது சுற்றி தண்ணி ஓடுது, நடுவில் திட்டு இருக்குது, நல்ல ஒரு பெரிய திட்டாக இருக்குது. கொஞ்சம் முழங்கால் தண்ணியில் போயிட்டு அந்த திட்டில் ஏறி உட்காந்துட்டு பாட்டு பாடி வாசிக்கிறோம். நான் வந்து பேங்கூஸ் வாசிக்கிறேன், என் சகலை வந்து மௌத்தார்கன் வாசிக்கிறாரு, 2 பாஸ்டர்ஸ் பாட்டு பாடுறாங்க, என் மனைவியும் அவங்க அக்காவும் பாட்டு பாடுறாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு சுச்சுவேஷன். அப்போ தான் யோசிக்கிறேன், நம்மளுக்கு போய் இப்படி ஒரு சுச்சுவேஷனா? அப்போது ஆண்டவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக வாழாமல் ரொம்ப கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லி பாடல் பாடி கடவுளை ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் இறக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாயான்னு கேட்குறாங்க. என்னால் பதிலே சொல்ல முடியலைங்க. தேர் இஸ் நோ வேர்ட்ஸ். என்னால் பேச முடியல. ஆக்சுவலாக நான் அழுகுறேன். ஆக்சுவலாக ஒரு ரவுடியாக பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு நிற்கிற ஆள் கடவுளுக்கு முன்னால் ஆடி அடங்கி போய் ஒரு சின்ன புழு போல் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் கடவுளை ஏற்றுக்கலைங்க, கடவுளை என்னை ஏற்றுக்கிட்டார். It is not we have accepted God as our God. It is God who has accepted us as His children. நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்தார். அதாவது எப்படியெல்லாம் நான் லாங்கிங் இருப்பேன் அப்படின்னா, சன்லைட்டில் உட்காந்து சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஆஃப் டே லீவ் போட்டு, ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஆஃப் டே லீவ் போட்டு நான் என்னுடைய ரூமுக்கு ஆப்போசிட்டில் சன்ஷைன் அடிக்கும், அங்கே உட்காந்து தண்ணி அடிப்பேன். அப்படியெல்லாம் ஓடின என்னை ஆண்டவர் துரத்தி பிடிச்சார். அதுக்கான சிந்தனையை முற்றிலுமாக எடுத்து போட்டாருங்க. இதே மாதம் ஜூலை 1997 ஜூலை 12 ஆண்டவர் என்னை பிடிச்சார். யூ ஆர் ஃபார் மீ. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கலாம், அதை திரும்பி பார்க்கவே முடியல என்னால். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து God has transformed my life. என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மறுரூபத்தை, மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஸோ நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே ஆஃபீஸில் இருக்கேன், வரேன். எங்கள் டிஜிஎம்மோட பிஎஸ் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, ஒரு 2 வாரம். என்ன சார் நீங்கள் வெக்காபுலரியே வரமாட்டேது உங்கள் வாயிலிருந்து, வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை வந்துடுங்க. நான் எம்டெக் படித்தது தான், பேர் தான் படித்தேன்னு நினைக்கிறேன். வாயை திறந்தேன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒருத்தன் எவனா ரேங்காக பேசினா ஏதாவது ஒரு பகிர்ந்து கொள்ள இயலாத ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவேன், அப்படி பேசுவேன். அவர் கேட்டார், என்ன வெக்காபுலரியே வரமாட்டேதுன்னு கேட்டார். அப்போ தான் யோசித்தேன், ஓ ஆண்டவர் நம்மளை மாற்றிருக்காரு. பாருங்கள், நம்ம வாழ்க்கை பேசிட்டு பாருங்கள். நான் போய் அவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல, அவர் ராஜேந்திரன் சொல்லி அவர் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னங்க இப்படி இருக்கீங்க, கொஞ்ச நாளாக ஒன்றும் வெக்காபுலரியை காணும், சத்தத்தை காணும் அப்படின்னு. ஸோ ஆண்டவர் மாற்றினார், இப்படி வாழ்க்கையை மாற்றினார். அதாவது வார்த்தைகள் பேசினால் அது நம்ம காது வரைக்கும் தான் போகுமா, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பேசினா அது மற்றவர்களுடைய இருதயத்தை தொடும். தேர் ஸ்டாண்ட் த டெஸ்டிமனி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி படிப்படியாய் உயர வைத்தார். எல்லா விதமான இடர்கள், கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாஞ்சியை கொடுத்தார். அவருடைய வார்த்தை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்றத ஆண்டவர் தெரியப்படுத்திட்டார். ஸோ அவருடைய வார்த்தை எதுக்காக நான் இந்த பகிர்ந்து கொள்கிறேன்னா, எப்படிப்பட்ட இன்னல்கள் இக்கட்டுகள் வந்தாலும் அந்த இன்னல்களையும் இக்கட்டுகளையும் சமாளிப்பதற்கு
இந்த திருவார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் போதும், இந்த உலகத்தை நாம் அசைக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த திருவார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் போதும், நம்ம இந்த உலகத்தை அசைக்கலாம். ஸோ அப்படி என்னுடைய வாழ்க்கையை மாறும்படியாக கர்த்தர் கிருபை கூர்ந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு தம்பி, நான் அப்போ சீனியர் இன்ஜினியராக இருக்கேன், முருகேசன் சொல்லிட்டு ஒரு தம்பி, அவங்க வந்து ஐஐடி மெட்ராஸில் படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் பிஹெச்எல் இன்ஜினியராக ஜாயின் பண்ணி இருக்காங்க. அவர் வந்து ஒரு விசுவாசி, பேர் முருகேசன். ஆனால் அவர் இந்துவாக வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அவர் வந்து ரூமுக்கு போனால் டேக்ஸ் பைபிள் வச்சுருக்காரு. நான் பைபிளே சரியாக பார்த்ததில்லை, அவர் டேக்ஸ் வேறு லெவலில் இருக்கார். அப்போது சொன்ன நிறைய விசுவாச வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொள்வார், இப்படி கடவுளுக்குள்ளே வந்து அவருடைய சாட்சிலாம் சொல்வார். ஸோ எனக்கு புதுசாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எதையாவது செய்யணும்பா கடவுளுக்கு அப்படின்னு சொல்லுவேன் அவர்கிட்ட. நான் கடவுளுக்காக எதையாவது என்ன செய்கிறதே தெரில எனக்கு. நாங்கள் வந்து சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவோம். நான் சர்ச்சு உள்ளவே போக மாட்டேன் ஆக்சுவலாக. என் ஒய்ஃப் உள்ளே போவாங்க, நான் போய் வெளியே உட்காந்துருப்பேன். அவுட் ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன், அப்படி வெளியே போய் உட்காந்துப்பேன், உள்ளே வர மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே எல்லாம் சேரில் உட்காருவாங்க, நான் ஃப்ரண்ட்டில் பாயில் போய் ஃப்ரண்ட்டில் உட்காந்துப்பேன். பாயில் அமைதியாக உட்காந்துருப்பேன். ஆனால் வார்த்தை பேசிகிட்டே இருப்பார் கடவுள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை சார்ந்த திருச்சி மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பிரதர் விக்டர், அவங்க வந்து பிஹெச்எல்ல டிஜிஎம்மாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. பிரதர் விக்டரை வந்து அவர் பரோட்டா கடையில் நைட்டு சாப்பிட போகிறோம் 2 பேரும். அப்போ அவரும் அங்கே ஏதோ வீடு மாற்றதுனால சாப்பாடு செய்யலை, ஏதோ டிஃபன் வாங்க வந்திருக்காரு. ஸோ பரோட்டா கடையில் சந்திக்கிறோம். அப்போ இவர் சொல்கிறாரு, அவர் தெரியும், ஏன்னா அவர் காரைக்குடி அழகப்பா பிரேயர்ஸ்லேருந்து வந்தார் முருகேசன். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். இவர் வந்து என்னோட கூட பிபிபி டிபார்ட்மெண்ட்டில் என் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு புது விசுவாசி. இவருக்கு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாரு. அப்படின்னு அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, தம்பி என்ன படிச்சிருக்கீங்க, இது படிச்சிருக்கீங்க, என்ன வரீங்கன்னு அதுமாதிரி சொல்கிறேன். நான் சொன்னோன்னே விக்டர் என்ன சொல்கிறேங்க, நான் வந்து என்ஐடியில் பிரேயர்ஸில் நடக்க எங்கள் பிரேயர்ஸுக்கு போகிறேன், கூட வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ வாரம் வியாழக்கிழமை சாயங்காலம் நான் வரேன்னு சொன்னேன். என் வீட்டில் பஜாஜ் சேட்டக் ஸ்கூட்டரில் வந்து நிற்பார். வந்தோன்னா கூட கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போனால் அங்கே டங்ஸ்லாம் பேசுவாங்க. டங்ஸ்லாம் பேசுறது புதுசாக இருக்கும் எனக்கு. பாட்டு பாடுவாங்க, இப்போ உட்காருவேன். எனக்கு அந்த அனுபவம் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு வாரமாக போகிறோம். ஒரு 4-5 மாதமாக போனதுக்கப்புறமா, தம்பி நீங்கள் அடுத்த வாரம் வர்ஷிப் லீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விக்டர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ நான் வர்ஷிப் லீட் பண்ணுறேன் அந்த வாரம். அவர் வந்து அடுத்த வாரம் என்ன பண்ணுறாங்க, இந்த வாரம் வந்து எனக்கு நைட் ஷிஃப்ட் தம்பி, அதனால் நான் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டில் போய்டுவேன், 2 to 10 ஷிஃப்ட்டில் இருப்பேன், நீங்கள் போய் மெசேஜ் எடுங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புகிறார். நான் அங்கே போய் பெரில் ஹாஸ்டலில் போயிட்டு போகிறேன். யாரையுமே ஆளை காணோங்க, யாருமே ஒரு ஆள் கூட இல்லை. நானும் கஷ்டப்பட்டு மெசேஜெலாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாகி போகிறேன், யாருமே ஆள் இல்லை. அப்போ ஆண்டவர் நினைவுபடுத்தினார், உங்கள் காலேஜில் ஒரு ப்ரேயர் செல் நடக்கும். எங்கள் காலேஜில் ஒரு ப்ரேயர் செல் நடக்கும், அது கூப்பிடுவாங்க. என் ரூம் வந்து 91ங்க, 91 என் ரூம் நம்பர். 90வது ரூமில் தான் அந்த ப்ரேயர் செல் நடக்கும். அந்த ரூமில் வந்து பெர்ஷியூ ஷிம்ரேன்னு சொல்லி நார்த் ஈஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் வந்து மணிப்பூருடைய டெப்டி ஸ்பீக்கராக இருக்கார், இப்போவும் எம்எல்ஏவாக இருக்கார். அவரோட ரூம் அது. அவர் என்னை கூப்பிடுவார், சஞ்சீவி வா இன்னைக்கு வா, ஈவினிங் ப்ரேயர் இருக்குன்னு. லேமன் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்லேருந்து பிரதர்ஸ் வருவார். நான் வராங்கன்னா தெரிச்சு ஓடிடுவேன். அன்றைக்கி சாயங்காலம் வரவே மாட்டேன். நான் சப்போஸ் குளிக்கிறதுக்காக பக்கத்து பிளாக் போயிருப்பேன், இங்கே தண்ணி நின்று போச்சுன்னு சொல்லிட்டு, அவர் அந்த சில்வர் ப்ளஸ்னு என்ஃபீல்டில் சில்வர் ப்ளஸ்னு ஒரு வண்டியில் வருவார். அவர் வராது தெரிஞ்சேன்னா 1 மணி நேரம் துண்டு கட்டிட்டு அடுத்த பிளாக்கில் இருப்பேன். கட்டின துண்டோட சோப் டிஷ்ஷெல்லாம் வச்சுட்டு அடுத்த பிளாக்கில் ஜாலியாக பசங்களோட கதை அடிச்சுட்டு, பசங்க கேட்பாங்க ட்ரெஸ் பண்ணாமல் என்ன இப்படி இருக்கேன் நின்றுருக்கேன்னு, இல்லை இங்கே ஒரு வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படி ஜாலியாக இருப்பேன். ஸோ இப்படி நான் ப்ரேயர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவேன். அந்த இஸ்ரேல் அண்ணன் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார். இந்த சஞ்சீவி வருவான் எங்கே கேட்டிருப்பாங்க, இந்த பையன் எங்கே ஒரு நாள் வந்தானே அப்புறம் ஆளை காணுமே கேட்டிருப்பாங்க. அப்போ தான் யோசித்தேன் நான், இப்படி தான் அந்த அண்ணனுக்கு இருந்திருக்கும். அப்போது ஆண்டவர் வந்து மிக தெளிவாக உணர்த்தினாருங்க, நீ எடுக்கிற பிரயாசங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டேன் ஆண்டவர், யாருமே ஆளை காணுமே அப்படின்னா யாருமே வரல. அன்றைக்கி வந்து ஏதோ ஸ்போர்ட்ஸ் டே, எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் டேக்கு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் அப்படி உணர்த்தினார். ஸோ நம்ம ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது, நம்ம இறங்கும்போது இப்படிப்பட்ட தடைகளை வரலாம். அந்த தடைகளை நம்ம உறுதியாய் ஆண்டவரோட நின்றுன்னா ஆண்டவர் வந்து நம்மை கூட அரிய பெரிய காரியங்களை செய்வார். அதாவது சாதாரணமான மக்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
த லார்ட் ஹூ டஸ் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் த்ரூ ஆர்டினரி பீப்புள். ஸோ அப்போ அதுக்கப்புறம் ப்ரேயர்ஸில் ரெகுலராக வர ஆரம்பித்தாங்க. நான் கண்டினியூஸாக ப்ரேயர்ஸிலுக்கு போவேன். நிறைய தெலுங்கு தம்பிகளுடைய பழக்கம் கிடச்சிது. நான் ஹைதராபாத்தில் இருந்ததுனால தெலுங்கு ஓரளவுக்கு பேசுவேன். அதனால் நல்ல ஒரு ஃபெலோஷிப், நல்ல ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். பேரலாக எஸ்ஐடியில் ஒரு ப்ரேயர்ஸில் ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரே ஒரு தம்பி இருப்பார், துரைசாமின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு தம்பிக்காக 8 கிலோமீட்டர் பிஹெச்லேருந்து போயிட்டு ப்ரேயர்ஸில் நடத்திட்டு திரும்பி வருவேன். அப்போ வந்து இந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக கடைகளோ ஒரு ஷாப்பிங் சென்டர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு அந்த பிரிட்ஜு மட்டும் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ரீநிதி சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜ் மட்டும் இருக்கும். அங்கே வந்து நிறுத்திட்டு ஜோம் பண்ணுவேன். ஆனால் ஒரே ஒரு பையன் வரான், இதுக்காக நான் 8 கிலோமீட்டர் போகிறேன், இன்னும் ஒரு 4-5 பசங்க தான் நல்லாயிருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அந்த வருஷத்துடைய கடைசியில் 8 பேர் ப்ரேயர்ஸலுக்கு வந்துட்டாங்க. ஒரே ஒரு பையன் தான் இருந்தால் அப்படி 8 பேர் ப்ரேயர்ஸலுக்கு வருவாங்க. அந்த தம்பிங்கெல்லாம் வந்து கடவுள் கூட நல்ல உறுதியாக இருப்பதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்தார். ஸோ இப்படி ஒரு பக்கம் இந்த மாதிரி ஜெபக்குழுக்களை நடத்தி எந்த வாலிப வயதில் கர்த்தரை நான் ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தர் என்னை தேடியும் நான் கர்த்தரை வெறுத்து ஒதுக்கி தள்ளினேனோ அப்படிப்பட்ட வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு வாஞ்சியை கடவுள் எனக்கு கொடுத்தார். எப்படியாவது இளைஞர்களை ஆண்டவர்களுக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். அதனால் நான் எப்போவுமே அப்படியே யூத் ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருப்பாங்க கூட. தம்பி சொன்னாங்க, நாங்கள் வெல்லும் வாலிபர் கூட்டம் அப்படின்னு நாங்களே சொல்லிப்போம். ஏதாவது ஒரு யூத் கேம்ப் அப்படின்னு போட்டாங்கன்னா ஸ்கிட்டு போடுவோம், சிங்கிங் செஷன் லீட் பண்ணுவோம், இப்படி நிற்போம். ஸோ வெல்லும் வாலிபர் கூட்டத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணுவோம். சிலர் எங்களை கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் கொல்லும் வாலிபர் கூட்டம்யா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், ஆமாயா நாங்கள் இயேசுவுக்காய் சாத்தானை கொல்லுகிற வாலிபர் கூட்டம், நாங்கள் சாத்தானை அடித்து விரட்டுகிற வாலிபர் கூட்டம். அதனால் அப்படி தான் சொல்லி சொன்னோம். ஸோ இப்படி ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்ற ஒரு இயக்கமானது பிளெஸ்ஸிங் யூத் மிஷன், இளைஞர்கள் மத்தியிலே வாலிபர் நடுவில் எழுப்புதல், வாலிபர் மூலமாய் நற்செய்தி பணி என்ற தரிசனத்தோடு செயல்படுகிற ஒரு இயக்கத்தோடு என்னை ஆண்டவர் இணைத்து வைத்தார். அதற்காக நான் ஆண்டவரை தோத்தரிக்கிறேன். ஸோ இந்திய நாட்டிலே 15 மாநிலங்களிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே எழுப்புதல் பணியும், கிறிஸ்தவர் அல்லாதோர் மத்தியிலே நற்செய்தி பணியும், நலிவுற்றோருக்கு சமூக நல பணியும், இலக்கிய பணியும் செய்து வரும்படியாய் கர்த்தர் அந்த இயக்கத்தை பயன்படுத்தி வருகிறார். அதிலே ஒரு வேலைக்காரனாய், ஒரு வேலையாளாய் ஆண்டவர் என்னை சேர்த்து கொண்டார். அதன் மூலமாய் ஆண்டவருடைய அரசாட்சியை விரிவுபடுத்துவதற்கு கர்த்தர் நல்கிய வாய்ப்புக்காய் கர்த்தரை நான் தோத்திருக்கிறேன். ஸோ இப்படி ஆசீர்வாத இளைஞர்களோடு சேர்ந்து உழைக்க ஆரம்பித்தோம். ஸோ ஒரு கிறிஸ்தவனாய் ஆலயத்துக்கு மாத்திரம் சென்று வந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவை அறியாத கோடான கோடி மக்கள் உண்டு. அந்த மக்களுக்கு கிறிஸ்தவை அறிமுகப்படுத்துவது யார் என்ற ஒரு பாரத்தை ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் விதைத்தார். நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இந்தி ஒழிப்பு போராட்டம் கடைசி 1989 ஒரு போராட்டம் நடந்துச்சு நினைக்கிறேன். அங்கிள் தெரிஞ்சிருக்கும். 89 கலைஞர் ஒரு தடவை பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து இந்தி ஒழிப்பு போராட்டத்தில் நானும் போகிறேன். ஏன்னா நான் தான் 12ஆம் வட்ட செயற்குழு உறுப்பினரில் போகிறேன். போயிட்டு போனவுடனே 80 பிஃபோர் ஹி லாஸ்ட் இஸ் ரெஜிம். ஸோ இந்திய அழிப்பு போராட்டம் போனவுடனே ஏறி அந்த மேலே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இந்தியை அழிக்கணும். எட்டில் அந்த அழிக்கிறவனுக்கு என் சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு நான் சைக்கிள் ஏறி அழிடாதேன்னு. அப்புறம் போலீஸ் வருவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க அவங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த வாட்டி நான் போகிறேன்ப்பா. ஏன்னா ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போனேன்னா ஏதாவது ஒரு கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் நிற்கலாம், எலெக்ஷனில் நிற்கலாம். பசங்க கேட்பாங்க, டே லாஸ்ட் டைம் நீ அவன் மூர்த்தி அனுப்பிச்சிடல, இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் அனுப்பேன். உடனே நான் சொன்னேன், அவருக்கு சொல்லுவேன், நாடு இந்த வாட்டி இவனை அனுப்பிச்சிடலாம், இவன் போட்டேன் ஜெயிலுக்கு அப்படின்னு வரும். அப்படி ஏறி அப்படி இந்தி அழித்தேன். இந்தி பேசலைன்னா அந்த மக்களுக்கு, இந்தி பேசுகிற மக்களுக்கு யார் இயேசுவை சொல்லுவாங்க? இப்படி இந்தி அழிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட நான் ஹிந்தி படித்தேன். 3 லெவல் ஹிந்தி உட்காந்து கம்பெனியில் கொடுத்த ப்ரொவிஷனை வச்சு ஹிந்தி படித்தேன். எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுளுடைய கிருபையில் போல்சால் ஹிந்தி பேசுகிறதுக்கு ஹிந்தி, அதுக்கு ஒரு கிளாஸ் போய் அது ஹிந்தி பேச கற்றுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா ஹிந்தி பேசுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஏ சக்தா ஓ சக்தா அந்த மாதிரி அரைகுறை ஹிந்தி தான் தெரியும். ஸோ அது ஹிந்தி படித்தேன். அப்போ தான் ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு யார் இயேசுவை அறிவிப்பாங்க அப்படி சொல்லி. ஸோ இப்படி
எதிர்மறையாக இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து மாற்றி போட்டார். ஸோ இயக்கத்தோடு இணைந்து பணித்தலங்களுக்கு செல்வது, ஒவ்வொரு மிஷன் ஃபீல்டில் போய் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும், இப்படி மக்கள் இருக்காங்களா, இப்படி நம்ம சவுந்திருக்கிற நம்ம இந்திய தேசத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு சிறிய உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். நாங்கள் கடந்த 2019 வந்து அசாமில் ஒரு பனித்தளம் இருக்குது, மஜூலி. நீங்கள் கூகுளில் வீட்டில் போய் கூட கூகுளில் போட்டு பார்க்கலாம், மஜூலி ஐலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிக்கெஸ்ட் ரிவர் ஐலண்ட், ஒரு ஆற்றில் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய தீவு தான் அந்த மஜூலி ஐலண்ட். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் விஸ்தாரணம் உள்ள ஒரு தீவு. அந்த தீவில் போய் நம்முடைய மிஷனரிகள் அவர்களுக்கு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி அந்த மக்களுக்கு மத்தியிலே இறைப்பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பணித்தளத்துக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய மனைவி விக்டர் அண்ணன், இன்னொரு நண்பர், 4 பேரும் சேர்ந்து போனோம். அங்கே போனால் போயிட்டு ஜோஹாட்டில் நைட் தங்கணும். காலையில் எழுந்து ஒரு போட்டு வரும். நாங்கள் அது போட்டில் அங்கே நம்ம எஸ்சிடிசி மாதிரி அசாம் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது, நம்ம ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மாதிரி. அங்கே அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் நாங்கள் ஏறி போகிறோம். 1.5 மணி நேரம் போட்டில் ட்ராவல் பண்ணோம். அங்கேருந்து கமலாபாரி கேட்னு ஒரு காட்னு அந்த காட்டில் போய் இறங்குறோம். அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஒரு 8 கிலோமீட்டரு உள்ளே போனோன்னா ஜங்கராய் முக் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நம்ம மிஷனரிங்க வந்தாங்க. இங்கே இருந்து போன தம்பி சோமசுந்தரம் அங்கே இருக்கார். அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், பிர்லா சிமெண்ட்ஸில் வந்து அரியலூரில் சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். இப்படி ஒரு மிஷனரி கூடுகளை கலந்து கொண்டு ஒரு சவால் பெற்றவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு, அவர் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர், வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேர பணிக்கு வந்து சேரன்னு சொல்லி சேர்ந்து ஆசீர்வாத இளைஞர்கள் இணைஞ்சு அவர் அங்கே போயிட்டார், அசாமுக்கு போயிட்டார். ஸோ அவர் எங்களை கூப்பிட்டுருக்கும்போது அங்கே போயிருந்தோம். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நம்ம திருச்சியில் மாத்திரம் இருந்தால் போதாது, இந்திய தேசத்தின் ஆண்டவர் உலகின் பல கடைகோழிகளுக்கு செல்லுங்கன்னு சொன்னாலும் அங்கே போய் ஆண்டவரை பறைசாற்றுவதற்கு, ஆண்டவரை சாட்சியை அறிவிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அங்கே போய் அவர் இருந்தார். ஸோ அங்கே போய் பார்த்தோம். உடனே ஒரு பைக் கொடுத்தாங்க. நீங்களும் உங்கள் ஒய்ஃப் இந்த பைக்கில் வந்தாங்க. நாங்கள் 2 பைக், அவங்களாம் ஒருத்தர் அந்த பைக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு 4 பைக்கில் புறப்பட்டு போகிறோம். பைக்கில் நம்ம இது வரைக்கும் எதில் ஓட்டுவோம்? ரோட்டில் ஓட்டிகிட்டு போவோம். கொஞ்சம் தூரம் போச்சு ரோட்டில், அதுக்கப்புறம் ரோடே இல்லை, ஒரே புல் தரையாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, எனக்கு பின்னால் ஃபாலோ பண்ணிட்டே வாங்கன்னு. 20 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு ஓடை பிரிட்ஜ் அடிச்சுட்டு போயிருக்கு. அங்கே போயிட்டு ஹெரால்டுன்னு ஒரு தம்பி, அவர் மிஷினரி, அவர் போயிட்டு, அண்ணே முட்டியில் தான் தண்ணி இருக்குது, வாங்க அப்படின்றாரு. என்ன தண்ணி இருக்குது, இங்கே எப்படி போகிறது, இப்போ எங்கே போவீங்க, அதுக்கப்புறம் நம்ம தான் அங்கே போயிருக்குமே. அவரை ஓட்டி காட்டினார் வண்டியை, அப்படி இறக்கி அப்படி ஏற்றுறாரு. நீங்களும் இதே மாதிரி வாங்கன்றாரு. கொஞ்சம் லூஸில் விட்டால் அங்கேயே நின்றுவோம். நான் என் ஒய்ஃபை வச்சுட்டு இறக்கி ஆண்டவர் ஏற்றுறதுக்கு கிருபை பாராட்டினார். அங்கே போய் சேர்ந்தவொடனே சொன்னார், அண்ணே ரியலி நைஸ் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர்னு. ஏன்னு கேட்டேன். நானும் சரிதாவும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை விழுந்து எழுந்திரிப்போம் ஒரு ட்ரிப்லேயும். நீங்களும் அக்காவும் ஒரு தடவை கூட விடாமல் வந்து சேர்ந்துட்டீங்க, உண்மையாலுமே. சரி சொல்லிட்டு எல்லா வீடுகளும் வந்து தரையிலிருந்து ஒரு 5 அடி ஹைட்டில் கட்டியிருப்பாங்க. ஏன்னா இப்போவே ஒரு 3-4 மாதங்கள் வந்து அந்த இடத்துல வெள்ளம் வந்துடும், அதனால் ஏற்றி கட்டியிருப்பாங்க. நம்ம சர்ச் அப்படி தான் கட்டியிருக்காங்க. 5 அடி ஹைட்டில் சர்ச் இருக்குது. போய்ட்டு சரி இந்த இடத்துல தங்கிங்க, இந்த ரூமில் தங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு இடம் காட்டினாங்க. ஏறினோம், அந்த படிக்கட்டு ஏறினோடனே நம்ம ரூமில் போனோடனே அது கீழே ஃபுல்லாக மூங்கில் தான் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு சுவிட்சு போடணும், கை போவோம், ஃபேன் ஆன் பண்ணணும் அப்படின்னு. எலக்ட்ரிசிட்டியே இல்லைங்க. இந்தியா ஒளிருக்கிறது மிளிருக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் மைக்கோடு நின்றுக்குது, அங்கே ஒளிரவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தனது வசதி வாய்ப்புகளை பாராமல் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு, அந்த சரிதான்றவங்க பிஎஸ்சி பிஎட், அவங்க ஒரு டீச்சர் வேலையை விட்டுட்டாங்க. அந்த தம்பி ஒரு என்ஜினியர் வேலையை விட்டுட்டார். 2 பேரும் அங்கே போய் உட்காந்து அங்கே இருக்கிற மிஸ்ஸிங் இன மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட ஆண்டவர் கிருபை கூறாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஸோ ஒரு ஆலயம் கட்டப்பட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, பெரியதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, காலே எடுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு அங்கே. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா 1.5 மணி நேரம் போட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா ஜோஹாட்னு ஒரு ஊர் வரும். அந்த ஜோஹாட்டில் தான் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும். இல்லை சுபன்ஸ்ரீ ரிவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் லக்கிம்பூர்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு போகணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட பணித்தலங்கள்லாம் பார்வையிடுவதற்கு கர்த்தர் எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். அப்படிப்பட்ட வாய்ப்பு
உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நீங்கள் நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம். நிறைய கர்நாடகா போகலாம். கர்நாடகாவில் பயங்கரமான பணித்தளம் இருக்குது. நம்முடைய மிஷினரிகள் பணி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்க்குறாங்க. பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா ஒரே நீக்ரோவாக இருக்காங்க காட்டுக்குள்ளே. அவர் வந்து எலக்ட்ரிசிட்டியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா காட்டில் பார்த்தா ஒரு நீக்ரோவாக இருக்கான், 4-5 பேர். வேற நீக்ரோ இங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்தா அப்புறம் அவங்ககிட்ட போய் பேசினா அவங்க புரோக்கன் கன்னடாவில் பேசுகிறாங்க, ஆனால் கொங்கினி பேசுகிறாங்க. இவங்க எப்படி வந்தான்னு அவங்களுக்கு தெரில. அப்புறம் அப்படி விசாரிச்சு ரொம்ப தெரிஞ்சு பார்த்தா போர்ச்சுகீஸ்கிட்ட அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க அங்கேருந்து கோவாலேருந்து தப்பிச்சு ஓடி வந்து உள்ள காட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. அப்படி ஒரு மக்கள் கூட்டம் 80,000 பேர் உள்ளே இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி மிஷினரியாக இருக்காங்க, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. நம்மலாம் ஒர்ஷிப்னா எவ்வளோ நேரம் பண்ணுவோம் சார்? சிஸ்டர் நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு சொல்லுங்களேன். நம்ம ஒர்ஷிப் எவ்வளோ நேரம் பண்ணுவோம்? ஒரு சண்டே சர்வீஸ்க்கே போகிறோம், 1/2 மணி நேரம் பண்ணுவோம். மேக்ஸிமம் 1 ஹவர். அதுக்கு மேலே என்ன யாரும் இருக்க மாட்டாங்க, ஒன்லி நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க, மற்றவங்களாம் வீட்டுக்கு போய்ட்டு இருப்பாங்க. அவங்களாம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு போகிறாங்கன்னா எல்லாம் பைக்கில் காரில் வர முடியாது, காடு நடந்து தான் வரணும். அவங்க காட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து வந்து ஒர்ஷிப்புக்கு வருவாங்க. ஒர்ஷிப்புக்கு வந்தாங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ஒர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி டான்ஸ் பயங்கரமாக ஆடுவாங்க. ஆஃப்ரிக்கன்ஸ் இல்லை, அவங்க ஆஃப்ரிக்கன் அதான் அவங்க ட்ரைப்ஸ். ஸோ டான்ஸ் ஆடி ஆண்டவர் ஆராதிப்பாங்க. 3 மணி வரைக்கும் ஆராதிப்பாங்க. 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக கடவுளை பாடி துதிச்சு அப்படியே சும்மா அப்படி ஒரு ஆனந்த பரவசத்தில் ஈடுபட்டு ஆராதிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதற்கு இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை கர்த்தர் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் சொல்கிறேன்ல, நான் 15 மாநிலங்களிலே 400க்கும் அதிகமான ஃபுல் டைம் மிஷினரிஸை கொண்டு ஊழியம் பண்ணி கொண்டிருக்காங்க. 2 காலேஜ் பையனுங்க, 2 காலேஜ் பசங்க டெய்லி காலேஜில் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியில் டெய்லி மாலை வேளையில் இருக்கிற காட்டு பகுதிகளுக்கு சென்று அமைதியாக கூடி ஜெபிப்பாங்க. ஆண்டவரே இந்தியாவை எப்படியாவது தாங்க ஆண்டவரே. ஒரு பையன் வந்து சிவில் இன்ஜினியர், இன்னொரு பையன் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர் ஸ்டான்லி, பிரதர் ஸ்டான்லி அவர் தான் சிவில் இன்ஜினியர். பிரதர் லைனல் அவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் சீஃப் இன்ஜினியராக இருந்தாங்க. ஒரே சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் O&M 2த்தையும் பார்த்தாங்க. தென் God has elevated him to executive director post. கலைஞர் கருணாநிதி அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பெஸ்ட் எம்ப்ளாயிஸ் அவார்டு அவுட் ஆஃப் 75,000 எம்ப்ளாயிஸ் அவர் 5 பேருக்கு கொடுக்குறாங்க. அதில் அவருக்கு அந்த விருதை கொடுத்தாங்க. கலைஞர் டேபிளில் உட்காந்துருக்காரு. ஆற்காடு வீராசாமி தான் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கார். மெடல் கோல்டு மெடல் எடுத்து கழுத்தில் மாட்டுறாங்க. ஸோ அவருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகும் 2 ஆண்டுகள் பதவியை கண்டினியூ பண்ணும்படியாய் அந்த அரசாங்கம் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, பாருங்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் அவர் ஒன்றும் மேடை ஏறி அங்கே இயேசு கிறிஸ்து அறிவிச்சிருக்க மாட்டார். தனக்கு கொடுத்த பொறுப்பை அவர் நேர்த்தியாய் நிறைவேற்றின விளைவாய் அவரை கூப்பிட்டு எவ்வளோ லஞ்சம் விளையாடும். ஒரு டிரான்ஸ்ஃபர்னால் பிரதருக்கு தெரியும், ஒரு டிரான்ஸ்ஃபர்னால் லேக்ஸில் விளையாடும். அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவருக்கு உத்தமமாய் நிற்கும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த 2 வாலிபர்கள், 2 கல்லூரி மாணவர்கள், 19 வயது 17 வயது நிரம்பிய பிள்ளைகள் ஆரம்பித்த ஒரு ஜெபக்குழுவாக தான் பின்னாளிலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கமாய் உருவெடுத்து இந்த நாளிலே இந்திய தேசத்தின் 15 மாநிலங்களிலே இப்படிப்பட்ட பணியை செய்து வருகிறாங்க. நல்லா யோசித்துங்க. அந்த சித்தி மக்கள் வாழ்கிற பகுதியில் வந்து ரொம்ப மிகவும் கடினமான பகுதி, காட்டு பகுதி. நாங்கள் போயிருந்தோங்க. ஆர்சி என்னோடய NIT பிரேயர்ஸில் பசங்களை கூப்பிட்டு போயிருந்தோம். அப்போ மிஷினரியோட பசங்களாம் நம்ம தம்பி மாதிரி, சின்ன பசங்க, பாப்பா மாதிரி, அவங்களாம் ஸ்கூலுக்கு டெய்லி ஒரு 8 கிலோமீட்டர் போய் படிச்சுட்டு வராங்க. இது இவ்வளோ பெரிய காடாக இருக்கே, பசங்க என்ன அங்கே டேஞ்சரஸ் அனிமல்ஸ் தான் இருக்கும். அவங்க சின்ன குட்டி பையன், இந்த ஜோயல் மாதிரி, ஜோனத்தன் மாதிரி இருக்கிற பையன் சொல்கிறான், என்னென்னப்பா பார்ப்பீங்க, வாட் யூ சி அப்படின்னு கேட்டால், வி சி எலிஃபெண்ட் அப்படின்றான். அவன் நாய் போவோம் ரோட்டில்ன்ற மாதிரி, எலிஃபெண்ட்னா. உடனே அந்த பொண்ணு சொல்லி, ஏய் தட் டே வி சா பேர் நோ அப்படின்னு. பேர் ஆல்சோ வி சி அப்படின்னா. கரடி பார்ப்போம். இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் போய் படிச்சுட்டு வராங்க பசங்க. நம்ம வந்து அதாவது மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஈஸி சேர் கிறிஸ்டியன்ஸ், வி ஆர் சண்டே கிறிஸ்டியன்ஸ். இது போதும், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனால் போதும், அப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம். அங்கிள் யோசிக்கிறாங்க, இவர் நான் என்ன செய்ய முடியும்? அந்த அங்கிள் உங்களால் எவ்வளோ செய்ய முடியும் அங்கிள்? அங்கிள் பாருங்க, இந்த பொடி பையை பாரு என்ன இப்படி சேலஞ்சு பண்ணுறாங்க. இல்லை அங்கிள், கடந்த ஆண்டு என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும் லிபியா போகிறதுக்கு, லெபனான் போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தார். என்னுடைய மகளுக்கு வந்து 2017 வந்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார்.
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும், அவங்களுக்கு தேவையான தேவைகளை சந்திக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தாராபுரத்தில் என் பொண்ணு அப்போ பாண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ நான் லெபனான் போகணுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அம்மா லெபனான் நமக்கு யாருமா தெரியும், சரி ஜெபம் பண்ணுவோம் பார்த்துக்கலாம். ஒரு தொடர்பு கிடைக்குது, சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு தொடர்பு கிடைக்குது. தொடர்பை கான்டாக்ட் பண்ணுறாங்க, அவங்க வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன லெபனீஸ்லாம் ஒன்றும் தெரியாது. எங்கள் ஒய்ஃபும் எங்கள் வீட்டுக்காரமாக கிளம்பி போகிறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் நைட்டு ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு வெளியே வரேன். வெளியே வந்தோடனே ஒருத்தர் அங்கிளோட நான் ஒரு 2 வயசு சின்னவராக இருப்பார். அவர் 76 வயசு ஏதோ இருக்கும் அவருக்கு. அவர் வந்து டீ விற்றுட்டு இருந்தார், ஒரு வயசானவர். 2:30 மணி ஒரு தூக்கமாக வச்சு நான் காரை எடுத்துகிட்டு கெஸ்ட் ஹவுஸ் போகிற வரைக்கும் தூங்கிடக்கூடாதுக்காக டீ குடிக்கிறதுக்காக சரி டீ வாங்கி சரி கொடுங்க ஐயா டீ கொடுங்கன்னு சொல்லி வாங்கி டீயை குடித்தேன். கொஞ்சம் ரொம்ப சர்க்கரையாக இருந்துச்சானே, ரொம்ப சர்க்கரையாக இருக்கையா அப்படின்னு ஒரு சிப் அடித்தோடனே ஐயா கீழே ஊற்றின போல் இருந்துச்சு, கீழே ஊற்றினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கப் எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றிங்கன்னு சொல்லி ஊற்றினார். நான் மொத்தத்தையும் அதில் ஊற்றிட்டேன். அந்த கப்பில் ஊற்றிட்டு அவர் குடிச்சேன்னா எல்லாத்தையும் ஊற்றிட்டீங்கன்னா இல்லை சார் போதும் எனக்கு டீன்னு. எவ்வளோ இந்த டீன்னு சொல்லி கேட்டால் 10 ரூபா அப்படின்னாரு. அப்போ 10 ரூபா எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். சார் நீங்கள் டீயே குடிக்கல, மொத்த டீயை நான் தானே குடித்தேன், எதுக்கு சார் 10 ரூபா அதெல்லாம் தராதிங்க சார், வேணாம் சார் அப்படின்னாரு. வயசானவருங்க டீன்னு விற்றுட்ருக்காரு. ஏர்போர்ட்டில் அந்த டாக்ஸி டிரைவர்களுக்கெல்லாம் டீ விற்கிறதுக்காக சைக்கிள் ஸ்டாண்டில் டீயை ஒரு கேனை கட்டிட்டு விற்றுட்ருக்காரு. நான் சொன்னேன் இந்த காசை நான் கொடுக்கலன்னா எங்கள் ஆண்டவர் என்ன கணக்கு கேட்பார் அப்படின்னு. அவர் ஒரு கேள்வி கேட்டார், நீ ஊழியக்காரனான்னு கேட்டார். ஆமாம், இந்த காசை நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம், என் ஆண்டவர் என்ன கணக்கு கேட்பார். நீங்கள் ஒரு ஊழியக்காரன் இல்லை சார், நான் ஒரு விசுவாசி அப்படின்னு. அவர் சொன்னார், தம்பி நான் ஒரு பாஸ்டர் அப்படின்னாரு. தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. பாஸ்டர் 2:30 மணிக்கு ராத்திரி என்னங்க டீ விற்றுட்ருக்கீங்க, நம்ம பாஸ்டர்லாம் பார்க்குறோம், 2:30 மணிக்கு ராத்திரி டீ விற்றுட்ருக்கீங்களே பாஸ்டர், ஏன் விற்கிறீங்க கேட்டேன். ஆண்டவர் விற்க சொன்னார்ப்பா அப்படின்னாரு. ஏங்க ஆண்டவர் என்னங்க நற்செய்தி தான் அறிவிக்க சொல்லுவார், டீயை போய் விற்க சொல்லுவாரா அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு சொப்பனத்து மூலமாக பேசினார். வண்டி பெரியாரில் வந்து ஒரு கன்வென்ஷன் நடத்தணும், அங்கே போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு என்னுடைய அன்பை அறிவிக்கணும், அதுக்கு நீ போய் அறிவிக்கணும்னு சொல்லி சொன்னார். அதுக்காக தான் நான் டீ விற்றுட்ருக்கேன். அதுக்கு தேவை 50,000 ரூபா தேவை, அதுக்காக நான் வந்து டெய்லி டீ விற்றுட்ருக்கேன். 45,000 ரூபா கரெக்டாக ஆயிடுச்சு, இன்னும் 5,000 ரூபா ஆண்டவர் கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையாலுமேங்க ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டு கார் இருக்குது, வசதி இருக்குது, வீடு இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஒரு மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதற்கு நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் பெருசாக பண்ணவே இல்லை. 76 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் சேலஞ்சு பண்ணுறாரு, வண்டி பெரியாரில் கன்வென்ஷன் நடத்தணும், அதுக்கு 50,000 ரூபா தேவைன்னு. நானும் அவரோட இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் டீ விற்றேன். அட்லீஸ்ட் இந்த பங்கில் நம்மளாவது ஒரு ஷேர் எடுத்துப்போம். அவர் நம்பர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தொடர்பு கொள்ளவே முடியல. அவர் ஃபோன் எடுக்க மாட்டேறாரு, அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியான்னு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி ஆண்டவருடைய அரசாட்சியை விரிவுபடுத்துவதற்கென்று வயது ஒரு பேரிங் கிடையாது, வயது வந்து ஒரு பேரியர் கிடையாது. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். 2 ஆண்டுகள் முன்பாக நான் சென்னைக்கு சென்றிருந்தேன். ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக மாலை வேளையில் ஒரு 7:30 மணிக்கு போயிட்டு ஒரு இடத்துல போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரோட்டு ஓரத்தில் இருக்கிற ஒரு கடையில், மந்தவெளி ஏரியாவில், ஒரு பிஸியான ஏரியா. ஸோ அங்கே போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். ஃப்ரூட் வாங்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஃபுல்லாக பட்டை அடித்து ஒரு பெரிய பொட்டு வச்சு முடியெல்லாம் சடையாக இருக்கார். கட் பண்ணி வாழைப்பழம்லாம் கத்தி வச்சு கட் பண்ணி அதை கொடுத்துருக்கேன். நான் 4-5 ஃப்ரூட்ஸ் வெரைட்டி வாங்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இவருக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு. சரி ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, சரி இவருக்கு என்ன தேவை இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜாலியாக நான் பண்ணிட்டு இருந்தேன். அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. ஆண்டவர் காதில் பேசலை, ஆனால் இவருக்கு ஜெபம் பண்ணணும். இவருக்கு போய் நான் என்ன ஜெபம் பண்ணுவேன், இவருக்கு என்ன கையில் கத்தியெல்லாம் வேறு வச்சுருக்கான், அந்த ஆள் பட்டை அடிச்சிருக்கான், போட்டுக்கிட்டு தெளிட போகிறான். சரி செத்தாலும் ஆண்டவருக்கா சாகும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு அப்போ டிஎம்கேல இருக்கும்போது அறிக்கை விடுறது, அது வாய் அறிக்கை. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு, உடல் மண் உயிருக்கு இயேசுவுக்கு, ஆமாம் போட்டாலும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு, ஆனால் ஒரு அப்போ பேச்சு கொடுக்குறேன். ஆண்டவர் சொன்னோடனே அவர்கிட்ட ஏதோ பேச்சு கொடுக்க சொல்கிறாரு. பேசுகிறேன். அவர் எனக்கு 3 பசங்க, ஒரு பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான், 2 பொண்ணுங்க இருக்குது, கல்யாணம் கட்டி கொடுக்கணும், அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கார். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணலாமான்னு கேட்குறேன். நைட்டு 7:30 மணிக்கு. அவர் உடனே செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு பண்ணுங்க சார் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியம் தூக்கி வாரி போட்டுச்சு. அதாவது நம்ம தான் கிறிஸ்துவ அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம், கேட்குறதுக்கு ஆளுங்கள் ரெடியாக இருக்காங்க, நம்ம இறங்கணும் உள்ள ஃபீல்டில். அவருக்கு ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிங்க, ஒரு பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பையனை படிப்பு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை செட்டில்மெண்ட்டுக்காக ஆசீர்வதிங்க, ஒரு வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே ஆமென்னு சொல்லிட்டு
அண்ணே தைரியமாக இருங்க, இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு வேலையாக போனேன். போகும்போது எங்கள் அஃபிஷியல் காரில் போனேன். போகும்போது அந்த இடம் கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு ஆண்டவர் நினைப்படுத்தினார், இது பாரு அந்த ஆள் இருக்காமல் பாருங்க. வண்டியை ஓரம் கட்டி அந்த பக்கம் ஓரம் கட்டிட்டு நான் இறங்கி போய் அவரை போய் பார்த்து, வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கேன் சார், நீங்கள் யாருன்னு கேட்டார். ஏன்னா பகலில் இருந்தாவே நான் தெரியாது, அந்தளவுக்கு நான் வெளில நான் இருட்டு நேரத்தை வேறு பார்த்துருக்கேன். இருட்டோட இருட்டா சரியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, அண்ணே நான் அன்றைக்கி ராத்திரி மீட் பண்ணுமே, ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினேனே, ஒரு ப்ரேயர் பண்ணோம்ல அப்படின்னு. சார் நீங்களா, வாங்க 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 சார். சார் அல்லிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார். நான் கேட்டேன், அல்லி எப்படி இருக்குது, புஷ்பா எப்படி இருக்குது, மோகன் எப்படி இருக்கான், அந்த பசங்க பேர்லாம் ஏதோ ஆண்டவர் ஞாபகம் வச்சுருந்தார். கேட்டேன், சார் அல்லிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார் அப்படின்னாரு. ரொம்ப ஒரே குஷியாக இருந்தார். அப்போ பாருங்கள், ஒரே ஒரு ப்ரேயர் தான். அதுக்கு நான் மேடை போட்டோமா, ஸ்பீக்கர் வச்சோமா, இல்லை ஃப்ளாஷ் லைட் போட்டோமா, ஒன்றுமே கிடையாது. இருக்கிற இடத்துல ஆண்டவரை சொன்னோம். இப்போ யோசிக்கிறான், நான் ப்ரேயர் பண்ணணுன்னா யோசிக்கிறான், நீ தான் சார் புஷ்பா கல்யாணம் ஆயிடுச்சு சார், அல்லிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், புஷ்பாக்கும் குடிகளில் செட்டில் ஆகிரும் போல இருக்குது சார். கண்டிப்பாக செட்டில் ஆகுங்க. மோகன் எப்படி படிக்கிறாங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன் சார். திரும்பி ஒரு ஜெபத்தை போடுவோன்னு. அப்போ பகல் ரோடு ஓரத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பி போயிட்டோம். இப்படி கிடைத்திருக்கிற வாய்ப்பை எப்படியாவது கிறிஸ்துவ பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு நாம் வாழ வேண்டும். அப்படியே நம்ம சண்டே கிறிஸ்டியன்ஸாக இருந்துடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நம்ம கடைசி நாளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். Do you believe that we are living in the last days? Not last days exactly, last seconds of the last minutes of the last hours of the last days. கடைசி நாட்களுடைய கடைசி மணி நேரத்தின் கடைசி மணித்துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு எல்லா அடையாளமும் நிகழ்ந்துட்டு இருக்கு. மத்திய புஸ்தகம் நம்ம வாசிக்கிறது போல, தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ரொம்ப தூரம் போக வேணாம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும், சூடானில் உள்நாட்டு கலவரம், இப்படி ஆங்காங்கே போர் சூழல்கள் பயங்கரமாக இருக்குது. பூமி எதிர்ச்சிகள் பார்த்தோம். நான் பார்த்தேன், கடந்த ஆண்டு 2024-25 5 ரெக்டர் ஸ்கேலுக்கு அதிகமான இம்பேக்ட் உள்ள பூமி எதிர்ச்சி 100 நிலநடுக்கம் நடந்திருக்கு, நிலநடுக்கங்கள். ஸோ இப்படி அமைதியின்மை, மக்கள் தற்பிரியராக வாழ்கிறாங்க. சொத்துக்காக தனது சொந்த தகப்பனை அடித்துக் கொள்கிற ஆட்களை பார்க்குறோம். தனது சுய ஆசைக்காக தனது பிள்ளைகளை மருந்து வைத்துக் கொள்கிற தாயாரை பார்க்குறோம். வசனம் சொல்லுது, சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளோ, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆக இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தரை பிறருக்கு அறிமுகப்படுத்துவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை, அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை, வேட்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு போலியாக அறிக்கை விட்டு இருந்தனோ, ஆண்டவர் கேட்டார், நீ என்ன அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி கலைஞருக்கு பர்த்டே, ஜூன் மாதம் நான் 400 மணின்னு ஆசீர்வாத இளைஞருக்கு நான் அடுத்த முறை வரும்பொழுது சில புத்தகங்களை நம்முடைய குழுவுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட புத்தகங்கள் அனுதின தியானம் இருக்குது, மகளிருக்கென்று தனியாக சில புக்ஸ் இருக்குது, ஃபேமிலி குடும்பமே குடும்பம் ஃபேமிலிஸ்க்காக இருக்குது, யூத்துக்கு இருக்குது, சின்ன இருதயங்கள் சின்ன குட்டி இருதயங்கள் குட்டி கதைகள், லிட்டில் ஹார்ட்ஸ் அண்ட் லிட்டில் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி புக்ஸ் இருக்குது. ஸோ 400 மேனி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருந்தாங்க. ஸ்டான்லி அங்கிள், அவர் தான் ஆசீர்வாத இளைஞர் நிறுவனர். அந்த புக்கு டெய்லி மெடிடேஷன். அதை எடுத்து கலைஞர் அவருக்கு உங்கள் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி எழுதி நான் ஒரு கவரில் போட்டு கொரியர் கொண்டு போய் கொடுத்தேன். அட்ரஸ் பார்த்து, அட்ரஸ் தெளிவாக 2 லைனில் இருக்குது. அண்ணா அறிவாலயம் சென்னைன்னு போட்டிருக்கீங்க. சென்னைன்னு போட்டு நம்பர் போடுது, தேனாம்பேட்டன் போட்டு. சார் மேலே எழுதியிருக்கிற பேரை பாருங்கள் அப்படின்னு. கலைஞர் கருணாநிதினு போய் எழுதியிருந்தேன். நான் அதில் முதலமைச்சர்னு எழுதலை. அப்போது சரி சார் சொல்லிட்டு பண்ணிட்டான். ஸோ இன்னமும் அந்த கட்சியில் இருந்தோம். அந்த கட்சிக்கு நீ என்ன செஞ்ச? நான் கொடி கட்டிருக்கலாம், ஆளை வச்சு அடிச்சிருக்கலாம், கலாட்டா பண்ணியிருக்கலாம், ஓட்டு சேகரிச்சிருக்கலாம். முதல் ஓட்டுக்கு காலில் விழுவாங்க, உதவி சொல்லுங்க உங்கள் ஓட்டை போடுங்கன்னு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டு டீக்கா ட்ரெஸ் பண்ணி நாங்கள் 4-5 பேர் இருப்போம். அப்படியே காலில் நெடுங்கடையாக விழுவோம், அம்மா ஓட்டை போட்டுருங்கன்னு. அதெல்லாம் வேஸ்ட். வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும். அது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய திருப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் எனக்கு 2 குழந்தைகள் பிறந்தாங்க. பெரிய பாப்பா மெடிசன் சிஎம்சியில் பண்ணிட்டாங்க. அவங்கள நம்ம எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்முடைய குடும்பத்துக்கு இருக்கிற சிறு பிள்ளைகளிலிருந்து, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம், நம்முடைய பேர பிள்ளைகள் இருக்கலாம், அந்த குழந்தைகளுக்கு சிறு
ஒருவேளை நம்ம பேர பசங்க நம்மளோட இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு பிறருக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சியை நம்ம கொடுக்கணும். நாங்கள் சின்ன வயசுல வீட்டில் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒரு நாள் ஈவினிங் என் பொண்ணு ஏதோ ஸ்டேஷனரி வாங்கணும்னு சொல்லிச்சு, திருவெரும்பூரில் வந்து வாங்கிட்டு போனோம். அப்போ ஆம்புலன்ஸ் இதுக்கு போச்சு. அந்த லைட்லாம் போட்டு சைரன்லாம் போட்டு போனோடனே அதுக்கு என் பொண்ணு கேட்டுச்சு, அது என்ன அது ஏன்ப்பா இந்த வண்டியில் இப்படிலாம் லைட்லாம் எரியுதுன்னு கேட்டுச்சு. அது ஆம்புலன்ஸ்மான. ஆம்புலன்ஸ்னால் என்னன்னு கேட்டுச்சு. அது ஆம்புலன்ஸ்னால் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, சாவை பிழைக்கிற ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற ஆட்களை வந்து அர்ஜென்ட்டாக கூட்டிகிட்டு போகிறதுக்காக இப்படி லைட்லாம் போட்டு போனால் தான் வழி கொடுப்பாங்கம்மா, அதான் தான் கூப்பிட்டு போகிறாங்க, ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு. போயிட்டு வந்தால் வந்துட்டு நைட் ப்ரேயர் பண்ணும்போது சேகா நீ ஜெபம் பண்ணுமா அப்படின்னே அது சொல்லிச்சு, இந்த ஆம்புலன்ஸில் போகிறவருக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிச்சு. நான் கேட்டேன், ஜெபம்லாம் முடிஞ்சோன்னே என்ன இது ஜெபம் பண்ண ஆம்புலன்ஸ் என்ன சொல்லி என்ன அதுன்னு கேட்டேன். அப்பா சாயங்காலம் பார்த்தாலும் ஒரு ஆம்புலன்ஸில் யாரோ போனாங்கல்ல அவங்களுக்கு தான் பண்ணேன். எனக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம பார்த்துட்டு விட்டுட்டோம், அந்த குழந்தை மனசில் அது புரிஞ்சிருக்கு, அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு வந்து எப்படியாவது ஒரு மெடிக்கல் டாக்டர் ஆகணும்னு ஒரு வாஞ்சியை ஆண்டவர் கொடுத்தார். மெடிக்கல் மிஷினரியாக போன ஒரு வாஞ்சியை கொடுத்தார். இப்போவும் அது தனது படிப்பை ட்ராபிக்கல் மெடிசனில் இன்டர்னல் மெடிசனில் படிக்கிறதுக்காக தான் ஸ்காட்லாண்டில் போய் படிக்கிறதுக்காக போகுது. அதோடைய ஊழியத்துடைய வாஞ்சியெல்லாம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸில் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறருக்கு அறிமுகப்படுத்தணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மாய்மாலமற்ற அப்பழுக்கற்ற அன்பை பிறருக்கு அறிவிக்க வேண்டும்னு சொல்லி ஒரு வாஞ்சியை கொடுத்தார். அதில் அப்புறம் சிஎம்சியில் ஆண்டவர் ஒரு சீட் கொடுத்தார். சிஎம்சியில் மெடிசன் படித்தது அது முடிச்சுட்டு இப்போ ஸ்காட்லாண்டில் அபர்டின் அப்படின்னு ஒரு ஊரில், அபர்டின் ஒரு ஊரில் போய் பிஜி படிக்கிறதுக்காக போகுது. அது வந்து நான் திங்ஸ்லாம் வாங்கணும், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த கம்மிங் 12th கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ சரி போகலான்னு இப்போது பாஸ்கர் அண்ணன் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி வந்து ஷேர் பண்ணிங்களா அப்படின்னாங்க. இன்றைக்கி தான் அதாவது நார்மலாக எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும்போது வெளியே போக முடியாது. ஸோ இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். அப்போது வந்து ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். உங்களோடு வந்து சாட்சியை பகிர்ந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு காரியம். இதை விட ஒரு பெரிய காரியம் தர முடியாது. அதை மனைவியும் பிள்ளையும் உணர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களை கொண்டாந்து டெக்கத்தில் விட்டுட்டு நீங்கள் போயிடுங்க, நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சு, உங்களுக்கு தெரியும் பர்ச்சேஸ்லாம் எவ்வளோ நேரம் லேடிஸ் பர்ச்சேஸ் பண்ணால் அது இறங்கி விளையாடுவாங்கள்ல, நாங்கள் கண்டிப்பாக 10 மணி அவங்க அடித்து வெளியே தள்ளுற வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க. நீங்கள் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்கப்பா, நாங்கள் அப்புறம் வாங்க போகலான்னு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கணவர் ஊழியம் செய்ய போகிறாருன்னா மனைவிகள் வந்து அவர்களை உற்சாகப்படுத்தணும். மனைவிகள் ஊழியத்துக்கு போகிறாங்கன்னா கணவர்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி கிருபைங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நான் அப்படி நம்முடைய பணி எதுவாக இருக்கலாம், அந்த பணியின் மத்தியில் நம்ம ஆண்டவருக்கு கிடைச்சிருக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு பிறரை அறிமுகப்படுத்துவது நம்முடைய கடமை. நம்ம கடைசி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் செல்லுகிற சபையையும் நாம் வசிக்கின்ற சமுதாயத்தையும் ஆண்டவருக்காய் கொள்ளை பொருளாய் அழைத்து செல்வது நம்முடைய கடமை. இட் இஸ் அவர் டியூட்டி. பஸ்ஸில் ஏறி உட்காந்தோடனே என்ன பிரதர் கோடை காலத்தில் அடிக்கிற வெயிலோட இப்போ வெயில் ஜாஸ்தியாக அடிக்குது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற சொல்கிறான். அவருக்கு தெரியாதா? அவர் என்ன 2-3 நாளாக ஏசியில் இருந்தால் வந்திருப்பார். ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்சதை மாத்திரம் சொல்லுவோம். டாக்ஸி டிரைவர் சில டைம் ஆண்டவர் சொல்லுவார், இந்த டாக்ஸி டிரைவர் ஜாப் பண்ணுனேன். அவர் போய் இறங்கும் போதுக்கு முன்னாடி சார் ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமான்னு கேட்பேன். ஏதாவது பேசிகிட்டே போவோம்ல, அப்போ ப்ரேயர் பண்ண சொல்லி ப்ரேயர் பண்ணுவோம். சார் உங்கள் நம்பர் கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்டான். ஒரு டாக்ஸி டிரைவர் ஏர்போர்ட்டில் அது கொஞ்சம் லிமிடெட் டைமில் தான் உள்ளே இருக்க முடியும், இல்லைன்னா போட்டுருவான். குயிக்காக நான் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டேன். ஒரு 6 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணான், என்ன சார் நீங்கள் சென்னைக்கே வரது இல்லையான்னு கேட்டான். யாருங்க நீங்கன்னு கேட்டேன். ஏர்போர்ட்டில் உள்ள ட்ராப் பண்ணலாம் டாக்ஸி டிரைவர் சார், வந்தால் சார் ஃபோன் பண்ணுங்க சார் எனக்கு அப்படின்னா. பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ரேயர். அதுக்கு ஒன்றும் நம்ம செலவே பண்ணல. ஒரு 10 செகண்டு 20 செகண்டு இயேசு கிறிஸ்துடைய அன்பை அறிவிக்கிறோம். காலால் சாதிக்காததை முழங்காலால் சாதிக்கலாம் சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதான் சொல்லுவாங்க, உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம். நான் வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டு சந்திரன் எனக்கு தெரியும். ஒரு டஃப்பான டிபார்ட்மெண்ட். வருவாங்க, வந்துட்டு சார் இவ்வளோ லோடு வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்தார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து, சார் கிஃப்டாக வச்சிங்கன்னாரு. என்ன கிஃப்டாக வைக்கணும்னு கேட்டேன். திறந்து பார்த்தா அதில் கோல்டு காயின் வந்துச்சு. அதை வச்சிங்க நீங்கள் பாக்கெட்டில் வைங்கன்னு. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், தப்பாக தான் நினைப்பேன். தப்பாக தான் நினைப்பேன் சார், வச்சிங்க நீங்கள் சார், நீங்கள் அது தேவையில்லை. பிஹெச்எலுக்கு நீங்கள் எவ்வளோ டன்னேஜ் கொடுக்கணும் அதை கொடுங்க, அது போதும் சார், அதுதான் எனக்கு தேவை, போயிட்டு வாங்க சார். ஒருத்தர் வந்தார், பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு வந்தார்.
வச்சுங்க, அதெல்லாம் கொடுக்காதீங்க. அவர் நார்த் இந்தியன். போயிட்டு வாங்க சார். கர்த்தர் நம்மளுக்கு என்னங்க கொடுக்கல? எல்லாம் கொடுத்துருக்காரு. ஜீவனை கொடுத்துருக்காரு. அது போதும், அது போதுங்க. ஒருத்தர் டெய்லி வந்து கூப்பிடுவார். அவர் வந்து ஒரு எஸ்டிஜிஎம்மாக இருந்தார். வந்து சார் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் ஆம்பேக்கு வந்தீங்கன்னா பட்டையை கிளப்பிடலாம் சார். பட்டையை கிளப்பலாம் என்ன சார்னு கேட்டேன். சார் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு செக் வரும். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 4 3 12 10 லட்சம் மினிமம், கம்சேக்கம் 10 லட்சம் மாதம் கிடைக்கும் சார். அப்படியே நெட்வொர்க்கை பிடிச்சோன்னா கிடைக்கும் சார். நம்ம பிடிக்க வேண்டிய நெட்வொர்க்கு அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்த வேண்டியது தான் நெட்வொர்க்கு. அவர் இது அடிக்கடி கூப்பிட்டே இருப்பார். இப்போ ஒரு நாள் நான் ஆஃபீஸ் என் சீட்டில் உட்காந்துருக்கேன். வந்து இந்த வாரம் சாட்டர்டே இருக்குது, ஜென்னிஸ் ரெசிடென்ஸில் வச்சுருக்காங்க மீட்டிங்கு, நீங்கள் வாங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேனாரு. என்னத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க சார்? தான் சொல்கிறேனே சார், ஒரு வருஷமாக போராடிட்டு இருக்கேன், வரவே மாட்டேறீங்களே, வாங்க சார் நீங்கள் அப்படின்னாரு. சரி வரேன் சொல்லிட்டு எந்திரிச்சு வாங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் இல்லை, காரிடர் வெளியே, அந்த காரிடர் இருக்கும் ஆஃபீஸ் வெளியே. அந்த காரிடரில் வந்து சொல்லுங்கள், அவர் பேர் வந்து மாரி, சொல்லுங்கள் மாரி அப்படின்னா. பாஸ் இந்த வாரம் இருக்குது வந்துடுங்க கிளாஸுக்கு அப்படின்னாரு. அந்த இதுக்கு செஷனுக்கு வந்துடுங்கன்னாரு. வரேன். எதுக்கு வரணும்னு கேட்டேன். அவர் ஒன்று சார் நீங்கள் லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் ஆக தேவையில்லையா அப்படின்னாரு. ஆமாம் ஆகலாம். சரி ஓகே. அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் என்ன காரில் போகிறீங்கன்னு கேட்டார். நான் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் வச்சுருக்கேன். எவ்வளோ நாள் தான் சார் அதில் போவீங்க? எப்போ தான் பென்ஸில் போவீங்கன்னாரு. பென்ஸில் போவேன். ஓகே பென்ஸில் போவேன் சார். மாரிமுத்து அவர் பேர் சார். இந்த இந்தியாவில் பெரிய பணக்காரன் ஒரு 2 3 பேர் சொல்லுங்கன்னாரு. அவர் அதானி, அம்பானி, டாட்டா, பிர்லான்னு இருந்தார். உலகத்துக்கு நம்பர் 1 பணக்காரன் எனக்கு மேல் நான் தான். அது எங்கள் அப்பா தான் இந்த வானத்தையும் பூமியும் படைச்சார். ஏசப்பா இந்த வானத்தையும் பூமியும் படைச்சார். அப்போ சொத்து யாருக்கு சார்னு கேட்டேன். பிள்ளைக்குன்னாரு. எங்கள் அப்பனுக்கு நான் பிள்ளை, எனக்கு போதான் மற்றவனுக்குன்னேன். டென்ஷன் ஆகிட்டார் அவர். எனக்கு போதான் மற்றவனுக்கு, எங்கள் அப்பா சொத்து எனக்குயா? இமயமலை, ஆர்டிக்கு, அண்டார்டிக்கு, இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகுடா எல்லாம் எங்களுது, எல்லாம் எழுந்து தான். எனக்கு போதான் மற்றவனுக்கு. எனக்கு என்ன இல்லை சார்னு கேட்டேன். அதானி படுத்தா கட்டில் நைட்டில் படுத்தாருன்னா 10 செகண்டில் தூங்குவாரான்னு கேட்டேன். கண்டிப்பாக தூங்க மாட்டார்னாரு. ஏன்னா அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அம்பானி படுத்தாருன்னா 1 நிமிஷத்துக்குள்ளே தூங்குவாரான்னு கேட்டேன். நீங்கள் 1 நிமிஷத்தில் தூங்குறீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னாரு. 10 செகண்டில் ஆண்டு எனக்கு தூக்கத்தை கொடுக்குறாரு. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை வர வைக்கிறாராம். ஆயந்த நித்திரையை வர வைக்கிற கடவுளார்கள். அப்போ சொன்னேன், யாருன்னா பிச்சைக்காரர் இருப்பான், யாருன்னா பிச்சைக்காரர் இருப்பாங்க சார், அவங்ககிட்ட போய் ஆம்பையை பற்றி பேசுங்க. நான் கோட்டீஸ்வரன் சார், வானமும் பூமியும் எங்களுது, எங்கள் அப்பா, அது எங்கள் அப்பன். எனக்காக என்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்காக தான் வாழ்க்கையே கல்வாரி சிலுவில் அறையதற்காக ஒப்பு கொடுத்த ஒரு கல்வாரி நாயகர் அவர் நம்ம அப்பா. நமக்கு போவதான் மற்றவனுக்கு. கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு போவதான் மற்றவங்களுக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிற கர்த்தரை பிறருக்கு அறிமுகப்படுத்துவது எனது கடமை. ஒரு நெஞ்சில் கை வச்சு சொல்லுமா, நெஞ்சில் கை வச்சு சொல்லுமா, கர்த்தரை பிறருக்கு அறிமுகப்படுத்துவது எனது கடமை. கர்த்தரை பிறருக்கு அறிமுகப்படுத்துவது எனது கடமை. ஏன் வேலை? நான் தான் வேறு யாரும் பாஸ்டர் சொல்லுவார், மிஷினரி சொல்லுவார் அப்படிலாம் நினைக்க வேணாம். அது நம்முடைய கடமை. ஸோ இந்த கடைசி காலத்தில் நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நாட்கள் கொடிதாக இருக்குது. டைம் இஸ் வெரி ஷார்ட். நான் பெங்களூரில் பார்த்தேன், ஒரு காரில் பின்னால் இருந்துச்சு, டோன்ட் வெயிட் டில் 11th hour, யூ மே டை at 10:50. 11வது மணி வரைக்கும் காத்திருக்காதீங்க, ஒருவேளை நீங்கள் 10:50 செத்து போயிடுவீங்க. மனம் திரும்புங்கள் அப்படின்னு எழுதியிருந்தாருக்கு. ரிப்பெண்ட், டோன்ட் வெயிட் டில் 11th hour, யூ மே டை at 10:50 அப்படின்னு கார் பின்னால் ஸ்டிக்கர் போட்டுருந்தது. ஆக காலகட்டங்கள் மிக குறைந்ததாக இருக்குது. எல்லா விதமான சயின்ஸையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். தேசத்துக்கு விரோதமாய் தேசம், கொள்ளை நோய்கள், நிலநடுக்கங்கள், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பிறரை நாம் ஆண்டவருக்குள்ளாய் அழைத்து வர வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியே சொல்கிறது, இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு சில ஆடுகளும் எனக்கு உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தாரா? எதுக்காக வந்தார்? யாருக்காக வந்தார்? நமக்காக, நம்ம எல்லாருக்காக வந்தார். அவருக்காக வரல. அவர் பிதாவின் திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதற்காய் அழிந்து போகிற மனுக்குலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவ வாழ்க்கைக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும்.
விடுதலை தருவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்பதை அறிவிப்பதற்காய் கர்த்தர் தனது மகத்துவத்தை துறந்து தனது மாட்சிமையை வெறுத்து மனுபுத்திரனாய் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 33 ஆண்டு கால மனுஷனாய் வாழ்ந்து ஒரு பாவமும் செய்யாத மகா பரிசுத்தர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் தனது மாசற்ற ஜீவனை கல்வாரி சிலுவையில் அடிப்பதற்காய் ஒப்புக் கொடுத்தார். The matchless life, the precious life, the holy life of Christ was crucified for my sins. ஒரு குடிகார மனம் திரும்புவதற்காய். எங்கள் அப்பா குடிகாரன் சொல்லுவேன், எங்கள் அப்பா குடிகாரன், எங்கள் தாத்தா குடிகாரன், நாங்கள் பரம்பரையே குடிகாரையா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் அப்பா ஊழியக்காரன், நான் ஊழியக்காரன், என் பிள்ளைங்களாம் ஊழியக்காரன் மாறின மாதிரி ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிற மக்களை ஆண்டவருக்குள்ளாய் அழைத்து வருவது நம்முடைய கடமையாக இருக்குது. வாலிபர்கள் மத்தியில் நம்ம உழைக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு ஜெபக்குழுக்களை நாம் நடத்த வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க வேண்டும். நிறைய கேள்வி கேட்பாங்க வாலிபர்லாம், அவங்களுக்கு பொறுமையாக பதில் சொல்லணும். அப்படி பிரேயர்ஸில் ஈடுபட்ட பசங்களாம் இன்றைக்கி ஆங்காங்கே ஆண்டவர் வந்து பெரிய லெவலில் ரயில்வேஸில், ஐபிஎம்மில், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வச்சுருக்காங்க. ஒரு கேம்ப் நடத்தணும்ப்பா, காசு வேணும்னா அடுத்த நாள் ஏஞ்சி பார்த்தா ஒருத்தரும் 10,000 அப்படி போட்டிருப்பான். நம்ம டார்கெட்லாம் அச்சீவ் ஆகியிருக்கோம். நம்ம ஒன்றும் அவங்ககிட்ட காசு கேட்கவே இல்லை. அவனுக்கு தெரியுது இந்திய தேசம் சந்திக்கப்படணும்னா ஆண்டவரை பிறருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், அதற்கு நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும். புறவினத்து மக்களுக்கு நாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டில் ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்னா மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். இந்த மாதிரி ரோட்டில் யாரா பார்க்குறோம், ஆட்டோக்காரரை பார்க்குறோம், யாரும் ஆண்டவர் நமக்கு ஆண்டவரை சொல்லுங்கள், யாருக்கு நான் பேசணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம பேசணுன்னா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அது மூலமாக நம்ம போய் மற்றவங்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கலாம். அடுத்தது நாமினல் கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இப்படி கோயிலுக்கு வருவாங்க, மற்றவங்களை பார்ப்பாங்க, ப்ரைஸ் எல்லாம் சொல்லி சிரிப்பாங்க, லைட்டாக போட்டு ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட பெயர் கிறிஸ்தவராக இருக்கிறவங்க உயிர் கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அதற்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் காட்டேஜ் ப்ரேயர்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். காட்டேஜ் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன சந்திரன் பெரிய செலவாயிடுமா? ஒரு ஈவினிங் வீட்டில் எல்லோரையும் கூப்பிட போகிறோம், அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கலையும் கூப்பிடலாம். வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா ஆண்டவர் உள்ளத்தில் கிரியை செய்வார். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அதனிடத்திற்கு வெறுமையாய் திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளைகிழமை விளைய செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் என்ன பண்ணுமா, அது நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அவர் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆனால் அந்த வார்த்தையை கேட்கும்போது அது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். ஒரு சிறு பள்ளி மாணவி ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு வசனத்தை வந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு குடிகார இளைஞன் அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன ஓடைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு சின்ன கல்வெட் மேலே உட்காந்துருக்கான், அரை போதையில் உட்காந்துருக்கான். இந்த பொண்ணு அந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்குது. அந்த வசனத்தை கேட்டுகிட்டே இருக்கான். வசனம் வந்து ஜீவன் உள்ளது, வசனம் வந்து ஜீவன் உள்ளது. அந்த வசனத்தை கேட்கும்போது அந்த பையனுடைய வாழ்க்கை மாறுது. தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறான். 6ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த கிறிஸ்தவ வரலாற்றிலே ஒரு பெரிய பரிசுத்த புரட்சி ஏற்படுத்திய சென்ட் அகஸ்டின் ஒரு குடிகாரனாக இருந்த ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி சென்ட் அகஸ்டின் கூப்பிட்றோம். நம்ம அவர் வெறும் அகஸ்டின் கூப்பிடல, ஒரு புனிதராக அழைக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அவர் ஹிஸ்டரியை படிச்சிங்கன்னா அவர் ஒரு குடிகார இளைஞன். ஒரு பொண்ணு சொல்கிற வசனத்தை கேட்டதுனால தான் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு குடிகாரனாக நான் இருந்தேன், ஒரு குடிகாரனாக இருந்தேன். எங்கள் அப்பன் குடிகாரன், எங்கள் தாத்தா பேர் சிகாமணி, ஆனால் சாராயக்காரன் சொல்லுவாங்க அவரை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து என்னை ஆண்டவர் வேறு பிரித்தார். என் வாழ்க்கையை மாற்றினார். தவறான வாழ்க்கை, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றினார். இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, the shortest distance between any problem and the solution is the distance between our knee and floor. உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட பிரச்சனையாகட்டும், அந்த பிரச்சனைக்கும் அதனுடைய விடிவுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்முடைய முழங்காலுக்கும் தரைக்கும் இருக்கிறது தான். முழங்காலை போட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அரிய பெரிய காரியங்களை செய்கிறார். 2014 காலையில் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். ஐ ஃபீல் சம்திங், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது. என் ஒய்ஃப்ட்டு சொல்ல எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. 2014 மார்ச் மாதம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு.
எங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க, வேர்க்குதா? எத்தனை நேரம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு, செஸ்ட் பெயினாக இருக்கா, வேர்க்குதா, என்ன பண்ணுதுன்னு கேட்குறேன். செஸ்ட் பெயின் இல்லை, வேர்க்கல, ஆனால் என்னவோ பண்ணுது. எனக்கு தெரிஞ்சலாம் ஒன்றே இதே பைபிள் தாங்க. உள்ளே போனேன், முழங்கால் போட்டேன், 23ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசித்தேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாரு அந்த வசனத்தை ஃபுல்லாக சங்கீத அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிட்டு வெளியே நடந்து வந்தேன். வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். நாங்கள் அவன் வந்து ஃப்ரெண்டு கேட்டார், நீ 8 மணிக்கு டியூட்டி போய் ஏன் இன்னும் போகாமல் இருக்கேன்னு கேட்டார். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது பாஸ்கர், அவர் பேர் பாஸ்கர், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது சார் அப்படின்னா. உடனே அவருக்கு கார் இருந்துச்சு, கார் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வர இமீடியட்டாக கூப்பிட்டு போங்க. இமீடியட்டாக கூப்பிட்டு போய் அட்மிட் செக் பண்ணால் எனக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அங்கே லெஃப்ட் தால்மஸில் பஞ்சர் ஆகிடுச்சு. என்னை டாக்டர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க. அதாவது நான் வந்து பிளானிங் அண்ட் பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் வேலை பார்த்தேன். அப்படியே டிஜிட்டை பார்த்தே படிப்பேன் நான். இது கோடியா, லட்சமா, 1000மா அப்படின்னு 1, 2, 10, 100 படிக்க மாட்டேன். அப்படி பார்த்து படிக்கிறது கர்த்தர் கிருபை பாராட்டிருக்காரு. 97 100லேருந்து 7 கழிச்சா எவ்வளோன்னு கேட்டாங்க. ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன். 93 சொல்ல தெரியல எனக்கு. அந்த பிரச்சனை டெஸ்ட் பண்ணுறாங்க என்ன. அடுத்து இன்னொரு 7 கழிங்க. நாங்கள் 96 86 சொல்ல தெரியல எனக்கு. சொல்லவே இல்லை. நான் உறுதி பண்ணேன். அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க, இந்த ஸ்ட்ரோக் வந்துருக்குன்னு சொல்லி அட்மிட் பண்ணாங்க. இந்த வசனம் தாங்க, இந்த திருவசனம் தாங்க, வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இல்லை. எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் டேஸில் இருக்கார். நானும் என் கசின், நான் ஒரே ஒரு பையன் வீட்டில். எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாங்க. ஸோ இப்போ எங்கள் அப்பா போய் பார்க்க போயிருக்கேன். அப்போ அவன் சொன்னான், எங்கள் அப்பா ப்ரீத்திங் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குண்ணே, கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னா. அவருக்கு தெரிஞ்சு போச்சு எங்கள் அப்பா லாஸ்ட் டேஸில் இருக்கார். எங்கள் அப்பான்னு கூப்பிட்டா அவர் கண்ணை மட்டும் திறந்து பார்த்தாங்க. உடனே எடுத்து 23ஆம் சங்கீதம் தான் படிக்கிறேன். நான் படிக்க அப்படியே எங்கள் அப்பா அடங்கிட்டாங்க. மற்றவொன்னே அழுதுக்கு புலம்பி கலாட்டா பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஏய், உலகப்புறமான அப்பா இருந்தாலும் உங்கள் அப்பா நான் இருக்கேன். வானத்தையும் பூமியும் உலகத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தராகிய உங்கள் அப்பா நான் இருக்கேன்யா, பயப்படாத. ஸோ அப்படி எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அப்படி வரும்பொழுது நம்ம தைரியமாக நிற்கிறோன்னா, நம்முடைய ஆண்டவர், வார்த்தையாய் இருந்த ஆண்டவர் நமக்காய் வழியும் சத்தியமும் ஜீவனும் உள்ள தேவனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் இருக்கிறார். நம்ம உள்ளத்தினாலத்தில் வச்சு செயலாற்றினா கர்த்தர் அரிய பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் இணைந்து செயலாற்றுவோம். ஆண்டவருக்கென்று அவருடைய திருப்பெயரை பிறருக்கு அறிமுகப்படுத்துவதற்கென்று நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். வயது ஒரு வித்தியாசம் இல்லை. சின்ன பசங்களாம் ப்ரேயர்ஸில் கனெக்ட் பண்ணுறாங்க, சிறு குழந்தைங்களாம் ப்ரேயர்ஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரேயர் செல்லுமெல்லாம் அந்த ஜெபத்திலே வளர்கிறாங்க. அங்கே மாணவிகள் 2 பேர் இருக்காங்க. சின்ன ஒரு அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரேயரில் உட்காந்துக்கிறாங்களாம். அவங்களாம் சேர்ந்து பேக்கெட் மணி காசை போட்டு மிஷினரி ஊழியர்களுக்கு காணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவருடைய அரசாட்சி விரிவுபடுத்துவதற்கு பல விதங்களில் பல பரிமாணங்களை நாம் பயன்படும்படியாய் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்க, அதை பயன்படுத்திக் கொள்வோம். கண்களை மூடி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த சாட்சிக்காய் நன்றி செலுத்துகிறோம். அழிந்து போய் மரித்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போய் இருக்க வேண்டிய என்னை கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய திருப்பெயருக்கு உகந்த சாட்சியாய் நீர் ஒருவருக்கு செய்திருக்கின்றால் அதற்கு உடைய கிருபை தான் காரணம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். நீர் எங்களை வேறு பிரித்திருக்கிறீர். நாங்களும் எங்களுடைய குடும்பமும் கர்த்தாவே, இனிவரும் நாட்களிலே கர்த்தாவே உம்மை பிறருக்கு அறிமுகப்படுத்தி உடைய அரசாட்சியை நிறுவுகிற பணியிலும் உடைய அரசாட்சியை விரிவுபடுத்துகிற பணியிலும் ஈடுபடும்படியாய் எங்களுடைய திருப்பாத்தில் அர்ப்பணிக்கிறோம். ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமீன். தேங்க்யூ பிரதர். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியத்தை மகன் அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. பிஎஃப்எம்எஃப்ஐ திருச்சி சாப்டர் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் பேசும்போது 3 விஷயத்தை நான் கவனித்தேன். ஒன்று தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எவ்வளோ குடிப்பழக்கத்தில் இருந்தாலும், ஆண்டவருக்கு தூரமாக இருந்தாலும், ஏசப்பா அட்ட ஸ்ட்ரெச்சில் அந்த குடிக்கக்கூடிய எண்ணத்தை அவருடைய சிந்தனையிலிருந்து, எண்ணங்கள்லேருந்து, அந்த மனதின் ஏக்கத்திலிருந்து அதை அப்படியே முற்றிலுமாக மாற்றி போட்டார். ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன மாதிரியான பாவ வாழ்க்கையில் இருந்தாலும்
கர்த்தர் நினைத்தால் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து ஒப்பு கொடுக்கும்போது, அவரை இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது, அவர் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பாவ காரியங்களையும் மாற்றி நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை உலகத்தோட கன்ஃபார்ம் ஆகி உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற வண்ணமாக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக அண்ணனை சுற்றி உள்ளவர்கள் பார்த்து அவர்களே கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், அண்ணன் பேசுகிறப்ப மேக்ஸிமம் அவர் சொன்னது வந்து வார்த்தை வார்த்தை வார்த்தை. ஸோ இந்த வார்த்தை வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, ஆதியிலேருந்து ஆபிரகாம் காலத்திலேருந்து இப்போ இருக்கிற அவர்கிட்ட போகிற வரைக்கும் இந்த வார்த்தையை மட்டும் நம்ம எல்லாருமே பிடிச்சிக்கிட்டோம்னா நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து எழும்பி பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நம்மளுடைய வாழ்க்கை மூலமாக அவர்களுக்கு ஒரு நடமாடுகிற கிறிஸ்தவர்களாக, நடமாடுகிற இயேசுவாக நாம் எல்லாருக்குமே இருக்க முடியும். நம்ம மூலமாக தான், நம்ம வாழ்க்கை மூலமாக தான் புறஜாதி ஜனங்கள் இயேசு என்றால் யார் என்று தெரியாதவர்கள் வந்து இயேசுவை நம்ம மூலமாக தான் அவங்க பார்க்க முடியும். அதனால தான் ஏசப்பா உங்களையும் என்னையும் என்னைக்கோ நம்ம மரித்து போயிருக்க வேண்டிய சூழ்நிலையிலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம ஜீவனோட இருக்கோன்னா, ஒரு நாள் கூட வந்தால் கூட அன்னைக்கு ஆண்டவருடைய திட்டம் நம்ம மூலமாக நடக்க இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம காலையில் எந்திரிச்சிட்டோம், நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன், கரெக்டாக டயட் எடுத்துக்கிறேன், அதனால நான் ஜீவனோட காலையில் எந்திக்கிறேன், அது கிடையாது. ஆண்டவருடைய காரியம் நம்ம மூலமாக அந்த நாளில் நடக்க இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த நாளில் ஜீவனோட காலையில் எழுந்திருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அந்த 24 hours அந்த ஷெட்யூலில் ஆண்டவருக்குன்னு ஏதாவது ஒரு வேலையை நிச்சயம் நம்ம செய்யணும். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு கூடுதலாக ஏசப்பா கூட்டி கொடுத்துட்ருக்கார். அப்போ அந்த வார்த்தையை பிடிச்சி ஜீவனுள்ள தேவனை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் ஜீவனுள்ள அந்த நித்திய வாழ்க்கைக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறவர்களாக நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை பிடிச்சி ஆண்டவரை போல் நம்ம வாழ்ந்து அவரை மற்றவங்களுக்கு காமிச்சு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறப்ப நம்ம இன்னும் அநேக ஜனங்களை கூட்டிகிட்டு போகணும். இது ரெண்டாவது வார்த்தையை நான் பார்த்தேன். மூன்றாவது காரியம் அண்ணே பேசுகிறப்ப சொன்னாங்க, ஆத்தும பாரம். இப்போ உங்களுக்கும் எனக்கும் இயேசுனா யாருன்னு யாரோ ஒருத்தங்க சொல்லாட்டினா இன்றைக்கி நீங்களும் நானும் வேசித்தனத்தில் இருந்திருப்போம், பாவத்தில் இருந்திருப்போம், இல்லை மரித்து போயிருப்போம், ஆண்டவர்னா யாருன்னே தெரியாமல் நம்ம நரகத்துக்கு போயிருப்போம். அப்படிப்பட்ட அழிந்து போகிற ஆத்துமாக்கள், அந்த ஆத்தும பாரத்தை நம்மக்கிட்ட அன்னை வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ ஒரு சுயநலமாக இராதபடிக்கு நான் ரட்சிக்கப்பட்டால் போதும், நான் பரலோகத்துக்கு வந்தால் போதும், அது கிடையாது வாழ்க்கை. ஆண்டவர் அதுக்காக இல்லை. ஆண்டவரே உலகத்துக்கு வந்தது நீங்களும் நானும் பாவத்திலிருந்து ரட்சிக்க பெற்று அவருடைய பிள்ளையாக அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் அந்த பரிசுத்த நித்திய ஜீவனை அந்த 1000 காலமாக அவரோட வாழ்கிறதுக்கு தான் எசப்பா தன் பிதா வந்து அவர் இயேசுவையே நமக்காக சொந்த பிள்ளையை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். ஸோ நம்மளும் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சுயநலமாக வீட்டுக்குள்ளேயே இராதபடிக்கு வெளியே வந்து பிற ஜனங்களுக்காக அந்த ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடிய அந்த பாரத்தோடு நம்ம ஒவ்வொருவரும் காணப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் நம்ம வந்து நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்யும்போது, இயேசுவை பற்றி மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தை வெறுமனை திரும்பாது. ஸோ அவர் எந்தெந்த ஜனங்களெல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களாம் நிச்சயம் ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க. அது நம்ம வேலை நம்ம கையில் அது கிடையாது. நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை, ரட்சிப்பில் நடத்துவது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஸோ இந்த 3 காரியத்தை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து முன்னோக்கி செல்லும்படி நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன்.